السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. உறவுகளும் அதன் படித்தரங்களும் என்கின்ற தொடரில் கடைசியாக நாம் சென்ற நாட்களில் பார்த்தவை, அதாவது நமது தந்தை வழி தந்தையுடைய சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகளை நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். அதே போல் தாய் வழி சகோதர சகோதரிய பிள்ளைகளை பற்றியும் நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்த கட்டமாக தந்தை வழி சகோதர சகோதரிகள் தாய் வழி சகோதர சகோதரிகளை பற்றி பார்த்தோம். அதுக்கு அடுத்த கட்டமாக இவைகளை ஒவ்வொன்றை நாம் சொல்லுகின்ற பொழுது நம்மளை அந்த இடத்துல வச்சு என்ன செய்யணும், நம்ம பார்க்கணும். நமது சகோதர சகோதரிகள் தான் நமது பிள்ளைகளுக்கு என்ன, அதாவது தந்தை வழி சகோதர சகோதரிகளாக அவங்க என்ன செய்வாங்க, மாறுவாங்க. எனவே அந்த அடிப்படையில் நம்ம பார்க்குற சந்தர்ப்பத்தில் அதே போல் நமது தந்தை நமது தந்தையுடைய சகோதர வழி, அப்புறம் தாயுடைய சகோதர சகோதரிகளுடைய வழின்னு பார்க்குற மாதிரி தான் நம்மளோட பிள்ளைகளும் நம்மளை வச்சு என்ன செய்வாங்க, அதை பார்ப்பார்கள். எனவே நம்ம கொடுக்குற முக்கியத்துவத்தை அவங்களும் என்ன செய்வார்கள், கொடுப்பார்கள் என்ற பாதியை சொன்னோம். இன்றைக்கு அதாவது அஜ்தாத் அஹ்ஃபாத் என்ற, அதாவது இன்னும் ரெண்டு விஷயம், இது ரெண்டையும் சேர்த்து தான் பார்க்கணும். அஜ்தாத் என்றால் மூதாதையர்கள், பாட்டனார்கள். அதுக்கு அடுத்ததாக என்ன, அதாவது பாட்டனார்களும் பேரர்களும் என்ற பகுதியை நம்ம பார்க்க இருக்கிறோம். இதில் அதாவது பேரர்களையும் சேர்த்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், அவர்களை தனித்து ஒரு தலைப்பாக எடுத்தால் நிறைய சட்டங்கள் திருப்பி ரிப்பீட் பண்ணி அதோட சம்மந்தப்படுத்தி நம்ம பேச வேண்டிய. பேரர் என்று சொல்கிறதே அது எப்படி பேரர் ஆகிறது அப்படின்னா அந்த பாட்டனாரை வச்சு தான். இல்லைன்னா பேரர் ஒன்று இல்லை, எல்லாம் மகன் தான். நம்மளை வச்சு பேரர், நம்மளை வச்சு மகன் என்றது தான். அப்போ பாட்டனாரை பேசினா அந்த பாட்டனாரை வச்சு தான் என்ன பேரர் என்ற ஒரு பகுதி என்ன செய்யும், உருவாகும். நம்மளை வச்சு மட்டும்தான் பாட்டனார் என்ன செய்வோம், பார்த்து கொண்டு இருப்போம். எனவே அதாவது பேரர் பாட்டனார் அப்படி என்கின்ற அந்த பகுதி சேர்த்து தான் என்ன செய்யணும், பேசப்பட வேண்டும். அரபில் நாங்கள் பொதுவாக இதை உறவுகள் பார்த்து கொண்டு வரக்கூடிய எல்லா விஷயத்திலும் ஒரு 4-5 விஷயங்கள் வளமையாக பார்க்குறோம். என்ன அப்படின்னா, அவர்களுடைய உறவு ரீதியான தரம் என்ன, இரண்டாவது திருமண ரீதியான உறவுகள் தொடர்பான சட்டங்கள் என்ன, விலாயத் அவர் வழியாக எந்தெந்த கட்டங்கள் என்ன செய்வார், வருவார், ஏதாவது ஸ்பெஷலான சட்டங்கள் எதுவும் இருக்குதா, வரலாற்று குறிப்புகள் என்ன, சொத்துக்கள், இந்த அடிப்படையில் தான் பார்த்துட்டு வரோம். ஆனால் இது எல்லா இடங்களையும் அதாவது பொதுவாக இருந்தாலும் நெருங்க கொஞ்சம் சட்டங்கள் என்ன செய்யும், தலைப்புகள் கொஞ்சம் கூட்டிகிட்டு வரும். இப்போ பாட்டனார்கள் பேரர்கள் அப்படின்னு எடுத்துகிட்டு வர சந்தர்ப்பத்தில் தந்தையுடைய சகோதர சகோதரிகள் எப்படி தர்பியாவுக்கு பொறுப்போ அதை விட 1 மடங்கு அதிகமாக பாட்டனார்களுடைய பொறுப்பு பேரர்களோடு என்ன செய்யுது, இயற்கையாகவும் இருக்குது, மார்க்க ரீதியாகவும் என்ன செய்யுது இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அரபில் ஜத் அப்படி என்று சொன்னால் பல அர்த்தத்தில் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எல்லா சூழலையும் அரபு மொழியை சேர்த்தா என்ன செய்கிறோம், படிச்சுக்கணும் வரோம். இன்னொன்று நம்ம திருப்பி சொல்கிறோம் என்னென்னா, மற்ற அதாவது உரைகளில் போல இல்லாமல் இதில் நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் அரபு ரீதியான அந்த மொழி விளக்கத்தையும் சொல்லி, வரலாற்று ரீதியான சில குறிப்புகளையும் சொல்லி, நசபு பரம்பரை ரீதியான சில விஷயங்களையும் சொல்கிறதுக்கான காரணம் இது பரம்பரை பேணுதலோடு சம்மந்தப்பட்டதான். இந்த உறவு முறைகளும் பரம்பரை பேணுதலோடு சம்மந்தப்பட்டது தான். பரம்பரை ஜத் அப்படி என்று சொன்னால் பாட்டனாருக்கு சொல்கிறது. பன்மை அஜ்தாத், பெண் பாலாக இருந்தால் ஜத்தான்னு சொல்லுவாங்க. அவருடைய பன்மை ஜத்தாத். இப்போ ஜித்தா தானே, ஜித்தா 3 மொழியில் முதல்ல தண்டுவாங்க அரபில். அதாவது அது 3 உச்சரிப்பு, ஜத்தா ஜுத்தா ஜித்தா 3 மாதிரியும் என்ன அதை சொல்லலாம். அதில் ஜத்தான்னு வந்ததுக்கு காரணம் ஒன்று என்ன சொல்லுவாங்கன்னா, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யுது, அங்கே இறங்கிட்டு ஜத்தா தானே, அவங்க பாட்டி தானே, அவங்க அங்கே தான் இருந்தாங்க அப்படின்ற அடிப்படையில் இன்னும் கபர் ஒன்றும் என்ன செய்கிறாங்க, ஜியாரத்துக்கு இன்னமும், அதாவது இடம் உண்டு, ஜியாரத்து நடக்கிறதுல இடம் உண்டு அடையாளப்படுத்தி இது என்ன, அதாவது ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துடைய இடம்னு சொல்லுவோம். அதை வச்சு ஜத்தா அப்படின்னு என்ன செய்வார்கள், சொல்வார்கள். அது என்ன ஜித்தாவா, ஜுத்தாண்டா துறைமுகம், ஜுத்தானா என்னது, அதாவது துறைமுகம், இப்படி பல அர்த்தத்தில் அது பயன்படுத்தப்படுது. அப்போ ஜத்தாத்தண்டா பாட்டிகள்ன்ற அர்த்தம். இன்னொரு ஜத் இருக்குது, அதை நம்ம துவால சொல்லுவோம், அல்லாஹும்ம லா மானி அலிமா அத்தைத் வலா முஅத்தி அலிமா மனஅத் வலா யன்ஃபஉ தல் ஜத். அதை நேரடியாக சொன்னால் தல் ஜத்துன்றதை நம்ம பாட்டன்னு மொழிபெயர்த்தா பாட்டனார் உடையவருக்கு பயனளிக்காதுன்ற அர்த்தமாயிரும். அதே போல் அன்னஹு தஆலா ஜத்து ரப்பினா, சூரா ஜின்ல வரும். ஜத்து ரப்பினான்றது நம்ம இந்த அடிப்படையில் மொழிபெயர்த்தா நவுதுபில்லாமின்னா குஃப்ரான வார்த்தை என்ன செஞ்சிடும், இறைவனுடைய ஜத்துன்னு என்ன செஞ்சிடும், அதில் வந்துடும். அங்கெல்லாம் ஜத்து அப்படின்னு சொன்னால் அதாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அதெல்லாம் வசதி என்ன குறிக்கிறது, கண்ணியம்,
கண்ணியம் வசதி. வன்னஹு தஆலா ஜத்து ரப்பினாண்டா இறைவனது கண்ணியம் என்னது உயர்ந்து விட்டது. அதே போல் அதாவது வலயம் உதல் ஜத் வசதி உடையவருக்கு பயனளிக்காது. மின்கல் ஜத் வசதி என்ன செய்யாது பயனளிக்காது. வலயம் தல் ஜத்தி அதல்லன்னா அந்த ஜூ வந்து வருது. ஜூ இல்ம் அறிவுடையவர் அதே மாதிரி அதாவது அந்த மாதிரியான கருத்தில் வரக்கூடிய இதுக்கு துல் அரசுடையவன் அப்படின்ற கருத்தில் அந்த துல் என்ன செய்யும் வரும். அப்போ அந்த அடிப்படையில் தான் தா ஜூ ஜி எல்லாம் அந்த அர்த்தத்தில் வராது. அப்போ அந்த இடத்துல தல் ஜத்துன்னா வசதி உடையவருக்கு வசதி என்ன செய்யாது பயனளிக்காது. வன்னஹு தஆலா ஜத்து ரப்பினாண்டா இறைவனது கண்ணியம் என்ன உயர்ந்து விட்டது. அதே போல் ஜித் அதாவது வஜித்தி வ ஹஸ்லி துவால என்ன செய்யும் வஜித்தி வ ஹஸ்லி ஹஸ்லுன்னு சொன்னால் அது நம்ம வேடிக்கையாக செய்கிறது. ஜித்தண்டா கவனம் எடுத்து என்ன செய்கிறது. அப்போது அதனால தான் என்னது சொல்லுவாங்க மண் ஜத்த வஜதேன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்வார்கள். யார் முயற்சி எடுக்கிறாரோ அவர் கண்டுகொள்வார். ஜித்தோடு என்ன செய்யணும் செயல்படணும். ஜித்தோடு செயல்படணும் ஒரு முயற்சியோடு ஒரு இதோடு செயல்படணும் என்ற அடிப்படையில் அதை என்ன செய்வார்கள் சொல்லுவார்கள். இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அஜ்தாத் அப்படின்னு சொன்னால் அதாவது மூதாதையர்கள் ஜத்துடைய பன்மை அஜ்தாத். இது வந்து அரபில் வந்து அல் அப்பண்டா தந்தை வாலிதண்டா பெற்றெடுத்தவர் தந்தைக்கு சொல்கிறது. அப்போது பாட்டனாருக்கெல்லாம் வந்து குர்ஆனுடைய அதிகமான நடைமுறையை பார்த்தீங்கன்னா அப்பு தான். அதாவது அப்புன் அல்ல அப்புன்னு சொன்னால் தீவனம்னு சொன்னால் கால்நடைகள் தின்னக்கூடிய உணவுகள் இருக்குதே அந்த தீவனத்துக்கு அப்புன்னுவாங்க. வஃபாக்கிஹத்தன் வ அப்பா அபசரணம் வஃபாக்கிஹத்தன் வ அப்பா அப்போ அபா இல்லை வஃபாக்கிஹத்தன் வ அப்பா பழமும் தீவனங்களும். அதாவது நான் இந்த பூமியிலேருந்து உங்களுக்கு என்ன செஞ்சேன் பழங்களையும் தீவனங்களையும் உருவாக்கினேன். அந்த அப்புன்னு சொல்கிறது இந்த கால்நடைகள் சாப்பிடக்கூடிய அதுக்கு அப்படின்னு வரும். அபுனண்டா தந்தை அவருடைய பன்மை ஆபா பெற்றோர்கள் அப்படின்றது. குர்ஆனுடைய நடைமுறை வந்து அபுன் ஆபா இந்த ரெண்டு தான் என்ன செய்யும் பாட்டனார்களுக்கு யூஸ் பண்ணப்பட்டீங்க. முதலாவது பாட்டனாராக இருக்கலாம். முதலாவது பாட்டனார் தந்தையுடைய தந்தை. ரெண்டாவது பாட்டனாரண்டா பாட்டனாருடைய தந்தை. சிம்பிளாக அப்படி சொல்லி பழகிட்டா சரி. ஏன்னா தந்தையுடைய தந்தை பாட்டனார் முதலாவது பாட்டனாருடைய தந்தை ரெண்டாவது பாட்டனார். அப்போது இப்படி நம்ம ஞாபகம் வச்சுட்டு இந்த ஹாஷிமே லேசாக ஞாபகம் வச்சிடலாம். அப்துல்லாவுடைய தந்தை அப்துல் முத்தலிப் முதலாவது பாட்டனார். அப்துல் முத்தலிபுடைய அதாவது இந்த பாட்டனாருடைய தந்தை என்ன ஹாஷிம். அப்படி நம்ம ஞாபகம் வச்சுட்டா அந்த ரெண்டாவதுன்னு வந்துடும். அப்புறம் மூணாவது நாலாவதுன்னு வரக்கூடிய ஒரு அம்சம். நம்ம இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ஒரு கூட்டம் சொன்னோம் நாலாவது பாட்டனார் வரைக்கும் உறவு என்ன செய்யும் நீடிக்கும் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். அப்போ பாட்டனார்கள் அப்படி என்ற அம்சத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் என்ன தந்தை தான். குர்ஆனுடைய அமைப்பில் பார்த்தீங்கன்னா தந்தை என்ன இடத்துல வருது. அப்போ அபுனண்டா தந்தை. இது குர்ஆனில் ஹதீஸில் எல்லா இடத்துலையும் வந்து பாட்டனார் கருத்துலையும் தந்தையுடைய கருத்துலையும் இது என்ன செஞ்சு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறத பார்க்க. அப்போ உறவை பிரிக்கலை இஸ்லாம் பிரித்து இதை பார்க்கல சரியா. அதாவது அபுன் என்று சொல்கிறதையும் ஜத்துன் என்று சொல்கிறதையும் பிரித்து பயன்படுத்தவில்லை என்றது ஒரு மிக முக்கியமான அம்சம். ஒரு சொல்லுல உறவை பிரித்து பயன்படுத்தலை என்றால் அந்த உறவுக்கு கிட்டத்தட்ட தந்தையுடைய அந்தஸ்து என்ன செய்யுது அங்கே வருதுன்னு அர்த்தம். ஆபா என்று சொன்னால் அதாவது பெற்றோர்கள் தந்தைமார்கள் அப்படின்ற அர்த்தம். அப்போ தந்தைமார்கள் அர்த்தம் ரைட். அதே போல் ஹஃபீத் அரபில் வந்து ஹஃபீத் அப்படி என்று சொன்னால் பேரர். ஹஃபீதுண்டா பேரர் அப்படின்ற அர்த்தம். குர்ஆன்லையும் அல்லாஹு தஆலா என்னது உங்களுக்கு வந்து பனீன வ ஹஃபதான்னு சொல்லி என்ன அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். பனீன வஹஃபதா உங்களுக்கு அதாவது ஆண் குழந்தைகளையும் பேரர்களையும் அல்லாஹு தஆலா என்ன செய்தான் தந்தார் என்று குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனம் வந்து சூரா நஹல் 72 வருது. அதாவது வஜஅல லக்கும் மின் அஸ்வாஜிக்கும் பனீன் உங்களது ஜோடிகளிலிருந்து ஆண் குழந்தைகளையும் வஹஃபதா பேரர்களையும் அல்லாஹு தஆலா என்ன செய்தான் தந்தான். அப்போ குர்ஆனில் பேரர்கள் என்ற வசனம் என்ன செய்து ஹஃபதாண்டு யூஸ் பண்ணப்படுது. ஹஃபதான்றது பொதுவாக பேரர்களுக்கு தான் யூஸ் பண்ணுறது. ஆனால் அரபில் வந்து ஒரு வளமை ஒன்றைக்கு பிரித்து யூஸ் பண்ணுறது. மகனுடைய பிள்ளைகள் இருக்குது. மகனுடைய பிள்ளைகள் வழியாக வரக்கூடிய பேர்களை மகனுடைய பிள்ளைகள் என்ற பேர்களுக்கு ஹஃபீத் ஹஃபதா அப்படின்னு சொல்லுவாங்க. மகள் வழி பேரருக்கு சிபுத்துன்னு சொல்லுவாங்க. சிபுத் அப்படின்ட்டு ஹசன் ஹுசைன் வந்து சிபுத். ஹசன் ஹுசைன் வந்து அதாவது தாய் வழியில் வரதால் சிபுத். பன்மை வந்து அஸ்பாத். அப்போது சிபுத்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிபுத் அப்படி என்று சொன்னால் ஹசன் ஹுசைனுக்குரிய ஏன்னா மகள் வழி பேரர்களாக வாரதுனால ரைட். இதெல்லாம் அந்த உறவு முறையில் பயன்படுத்தக்கூடிய அம்சங்கள். இப்போ இதில் அதாவது நாங்கள் பார்க்குறோம் முடிவிட்டாங்க க்ளோஸ். அப்போ இதில் என்ன நம்ம பார்க்குறோன்னு சொன்னால் பாட்டனாருக்கு இந்த அப்பு தந்தை என்ற வாசகம் என்ன செஞ்சு பயன்படுத்தப்படுறதை நம்ம பார்க்குறோம். அதே போல் தாய் என்ற வார்த்தையும் வந்து ஜத்தா அந்த அதாவது இந்த பாட்டிக்கு தாய் என்ற வார்த்தை என்ன செய்து யூஸ் பண்ணப்பட்டிக்கு உம்மஹாத் என்ற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிக்கு அதாவது இந்த உம்மன்ற வார்த்தை யூஸ் பண்ணப்படுறதை நம்ம பார்க்குறோம் ரைட்.
இப்போ இந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் குர்ஆனுடைய சில இடங்களை பாருங்கள், அந்தஸ்தை குறிக்கிறேன்டா குர்ஆன் இவங்களுக்கு வளர்க்குற உறவை பார்த்தாலே போதுமானது. குர்ஆன் இப்போ நம்ம தமிழ் வளமையில் வந்து என்ன பாட்டன், அதாவது பூட்டன், அடுத்தது பாட்டன்னா முதலாவது, ரெண்டாவது பூட்டன். ஹாஷிம் வந்து பூட்டன், ஹாஷிம் வந்து பூட்டன் என்ற அர்த்தத்தில் யூஸ் பண்ணப்படும். பாட்டி பூட்டி என்ற அர்த்தத்தில் என்ன பேர். அதுபோல் பேரன் கொள்ளு பேரன், பேரன் கொள்ளு பேரன், பேத்தி கொள்ளு பேத்தி அப்படி என்ற அடிப்படையில் என்ன செய்யுது யூஸ் பண்ணப்படுறதை பார்க்குறோம். தமிழுடைய வளமையில் இந்த இது இருக்குது. அப்போது குர்ஆன் அல்லாஹ் தஆலா சூரா யூசுஃபில் 6வது வசனத்தில் சொல்லி காட்டுறான் பாருங்கள். யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்போ யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்தோட தந்தை யார்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தோட தந்தை இஸ்ஹாக். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தோட தந்தை இப்ராஹிம். அப்போது இந்த அடிப்படையில் வருது. அப்போ இப்ராஹிம் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது யூசுஃப், யாக்கூப், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது பாட்டனார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டாவது பாட்டனார் என்ற இடத்துக்கு என்ன செய்யுது வருகிறது. இப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சூரா யூசுஃபில் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்குறான், சொல்கிறான், வக்கதாலிக யஜ்தபீக ரப்புக், அல்லாஹ் தஆலா இவ்வாறு தான் உங்களை தேர்ந்தெடுக்கிறான், வ யுஅல்லிமுக மின் தஅவீலில் ஹதீஸ், அதாவது இந்த ஹதீஸ்களுடைய விளக்கங்களை அல்லாஹ் தஆலா, கனவுகளுடைய இந்த விளக்கங்களை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்தான். வயுத்திம்ம நிஅம், அதாவது யஜ்தபீக ரப்புக வ யுஅல்லிமுக மின் தஅவீல வ யுத்திம்மு நிஅமதஹு அலைக், அவனது நியமத்தை அல்லாஹ் தஆலா என்ன உங்களுக்கு என்ன அதாவது பூர்த்தி செய்கிறான். வஅலா ஆலி அலைக்க வஅலா ஆலி யாக்கூப், யாக்கூபுடைய குடும்பத்தின் மீதும் பூர்த்தி செய்கிறான். கமா அத்தம்மஹா அலா அபவைக், இதுக்கு முன்னால் உங்களது 2 தந்தைகளுக்கும், உங்களது 2 தந்தைகளுக்கும் பூர்த்தி செய்ததை போல. 2 தந்தைகள் வரையில் அதை ஒரு தந்தை தான். அப்போ 2 தந்தைன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறது யாருன்னா இப்ராஹிம் வ இஸ்ஹாக், இன்ன ரப்பக அலீமுன் ஹக்கீம், இப்ராஹிமையும் இஸ்ஹாக்கையும் அப்படின்ற அல்லாஹ். அப்போ இப்ராஹிம் இஸ்ஹாக் அப்படின்றது பாட்டனார் தான். இன்னும் சொல்லப்போனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது தந்தை, அந்த தந்தைக்கு அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்லாமல், அதாவது இப்ராஹிம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையும் சொல்கிறான். அப்போ முதலாவது பாட்டனார், ரெண்டாவது பாட்டனார் அல்லாஹ் தஆலா அபவைக், உங்கள் 2 என்ன அதாவது தந்தையர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ இதுவே அவனோட அந்தஸ்தை என்ன செய்யுது எங்களுக்கு சொல்லி காட்டுது. பாட்டனாரில் எப்படி இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம்ன்றது போய் எங்களுக்கு ஞாபகம் இருக்குது அந்த பாட்டனாருடைய சிறப்பின் காரணமாக. ஆனால் ஒரு குடும்பம் என்றால் அது ஞாபகமே என்ன செஞ்சிருது இல்லாமல் போயிடுது. அதே போல் வத்தபஅத்து மில்லத ஆபாயி இப்ராஹிம வ இஸ்ஹாக வ யாக்கூப், இது வந்து சூரா யூசுப் 38. வத்தபஅத்து மில்லத ஆபாய், எனது தந்தையர்களுடைய மார்க்கத்தை நான் பின்பற்றுகிறேன். இப்ராஹிம வ இஸ்ஹாக வ யாக்கூப், இப்ராஹிம் இஸ்ஹாக் யாக்கூப் அப்படின்னு வருது. அப்போ அந்த ஒரு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் சொல்லப்படுது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 அந்த தர்த்தீபில் முதலாவது இப்ராஹிம், ரெண்டாவது பாட்டனார் வராரு, அப்புறம் இஸ்ஹாக் முதலாவது பாட்டனார் வராரு, அப்புறம் தந்தை என்ன செய்கிறாரு யாக்கூப் வாரத்தை நம்ம பார்க்குறோம். அதே போல் சூரா பக்ராவில் 133 அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாரு, அம் குன்தும் ஷுஹதா இது ஹதர யாக்கூப் அல் மௌத், யாக்கூபுக்கு மரணம் வந்த பொழுது நீங்கள் என்ன அங்கே சாட்சியாளர்களாக இருந்தீர்களா? இது கால் அலி பனி, தண்ட மகன்மார்களுக்கு சொன்னார்கள், மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பின்னால் நீங்கள் எதனை வணங்குவீர்கள்? காலு நஅபுது இலாஹக், உங்களது இறைவனை, வ இலாஹ ஆபாயிக், உங்களது தந்தையர்களது இறைவனும். யார்? இப்ராஹிம் வ இஸ்மாயில் வ இஸ்ஹாக். இந்த இடத்துல அதாவது சகோதரர் வர பாட்டனாருடைய சகோதரர் இஸ்ஹாக் என்ற முதல் பாட்டனார், அவருடைய சகோதரி யார்? இஸ்மாயில். அப்போ அந்த பாட்டனாரும் அதுக்கு பிறகு அவங்க 2 பேருடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரார். அப்போ இவங்க எல்லாருமே என்ன ஆபான்னு சொல்லப்பட்டீங்க. பாட்டனாருடைய சகோதரரும் தந்தை என்ற அர்த்தத்தில் என்ன செஞ்சீங்க இது யூஸ் பண்ணப்பட்டீங்க. இலாஹன் வாஹித வ நஹ்னு லஹு முஸ்லிமூன், ஒரே இறைவனாக நாங்கள் வணங்குவோம், அவனுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம். சூரா பக்ரா 133 பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் குர்ஆனுடைய நடைமுறை. இப்போ பாருங்கள், தர்பியா அப்படின்றது இதுதான். இதை வந்து ஒரு ஆள் பாட்டனார்னு மொழிபெயர்த்திருந்தாருண்டா குர்ஆனுடைய அந்த தர்பியா கொண்டு போய் என்ன செய்யலாது சேர்க்க இயலாது. இதே தந்தைன்னு மொழிபெயர்த்திருந்தாண்டா கொண்டு போய் என்ன செய்யலாம் சேர்க்கலாம். மொழிபெயர்ப்பு 2மே சரியானு தான் என்ன செய்யலாம் சொல்லலாம். எனவே இது மிக முக்கியமான ஒரு அம்சம். கருத்து சொல்ல மொழிபெயர்க்க முடியாத இடத்துல வேணுமாடா கருத்தை மொழிபெயர்க்கலாம். ஆனால் சொல்லு மொழிபெயர்க்க முடிந்திருந்தால் சொல்ல தான் என்ன செய்யணும் நம்ம மொழிபெயர்க்கணும். அப்போ தான் அந்த வசனங்கள் போய் சேர்க்கும். 2வது தர்பியா அப்படின்னு சொல்ல வெறும் மொழிபெயர்ப்பினூடாக மட்டுமல்ல, அதனுடைய புரிதல். இப்போ இந்த இதெல்லாத்தையும் ஒரு அதாச்சும் ஒரு கலாச்சாரம் கடத்தப்படுற முறையில் இதெல்லாம் உண்டு. கலாச்சாரம் கடத்தப்படுற முறையில் இதெல்லாம் உண்டு. தமிழ் பாடம் தானே படிக்கிறான்னு சொல்கிறது. இயேசு சிறுவையில் அறையப்பட்டார், இயேசு எழுவாய் பணக்கிட்டு அறையப்பட்டார், பயனில்லை. அது தமிழ் தான் படிக்கிறான், ஆனால் கலாச்சாரத்தை படிக்கிறான். அவன் படிக்கிறது என்னது? அதாவது தமிழ் தான் படிக்கிறான், ஆனால் படிக்கிறது என்ன? கலாச்சாரம். அதே மாதிரி தான் இது போன்ற செய்திகளெல்லாம் என்ன செய்யணும்னா, நாங்கள் உதாரணம் படிக்கிறோம். தந்தை என்ன எப்படி புரிஞ்சுக்கணும், தாயண்டா எப்படி புரிஞ்சுக்கணும், பாட்டனார்னா எப்படி புரிஞ்சுக்கணும் படிக்கிறோம். ஆனால் உதாரணமெல்லாம் ஏகத்துவம். உதாரணமெல்லாம் என்ன? யாரை வணங்குவீர்கள், எப்படிப்பட்டவர்களை வணங்குவீர்கள். அப்போது ஏகத்துவத்தை என்ன செய்கிறோம் படிக்கிறோம். எனவே உதாரணங்கள் தமிழ் புத்தகத்தில் என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு கேட்குறேன்னா, நம்ம சிலபஸில் நீ போடுற உதாரணம் எல்லாமே பிரச்சனை தான். உதாரணம் எல்லாமே என்ன பிரச்சனை? எங்களோட உதாரணம் இஸ்லாமிய உதாரணமாக என்ன செய்யணும் இருக்கணும், அல்லது முரணில்லாத உதாரணமாக இருக்கணும். சூரா ஷூரா 26. அப்போ அதில் பாருங்கள், அதாவது ரப்புக்கும் வ ரப்பு ஆபா இக்குமுல் அவ்வலீன்,
உங்களது இறைவனும் உங்களது பெற்றோர் தந்தையர்களுடைய முந்திய தந்தையர்களுடைய இறைவனும். இதெல்லாம் யாரை குறிக்குது? வாப்பா, வாப்பட வாப்பா, அவங்கள குறிக்குது. அதே போல் சூரா முஃமினூன் 24, கசஸ் 36, மா சமிஅனா பிஹாதா ஃபி ஆபா இனல் அவ்வலீன். எங்களது ஆரம்ப தந்தையர்களில் நான் இதை என்ன செய்ததில்லை, கேட்டது இல்லை. இதெல்லாம் மூதாதையர்கள் மொழிபெயர்த்திப்பாங்க இல்லைங்களா? அப்போ ஆனால் நேரடி வார்த்தை அப்படின்னா ஆபான்னா தந்தையர்கள் என்ற அர்த்தம். அதுபோல் அதாவது தூபி ஆபா இனா இன் குந்தும் சாதிகீன் ஜாசியால் 25வது வசனம், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் எங்கள் தந்தையர்களை கொண்டு வாங்க அப்படின்றது. மூதாதையர்கள் அர்த்தத்தில் யூஸ் பண்ணப்படுதில்லை, சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த மொழிபெயர்ப்பில் நேரடி தகவலாக அதை என்ன செய்யாது, வராத அந்த சொல்லுடைய ஆழமான கருத்து கடத்தப்பட மாட்டாது. அதே போல் சூரா ஆராஃப் அப்படியே நம்ம போனோம்னா கடைசியாக நம்ம யார், தாய் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். சூரா ஆராஃபில் 27 அல்லாஹ் தஆலா சொல்கிறா, யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, பனி அப்போ பிள்ளைகளேன்னு அர்த்தம். ஆதமுடைய பிள்ளைகள் நம்ம நேரடி பிள்ளைகளா இல்லை, எங்கேயோ இடத்துல என்ன செய்கிறோம் இருக்கிறோம். ஆனால் பனி ஆதம்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அது உண்டு. லா யஃப்தினன்னக்கும் ஷைத்தான் உங்களை குழப்பிவிடக்கூடாது. கமா அஹ்ரஜ அபவைக்கும், உங்கள் 2 அதாவது தாய் தந்தையர்களை வெளியேற்றியது போல், மினல் ஜன்னா சொர்க்கத்திலிருந்து. தாயும் தந்தை யார் வெளியேற்றியது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை ஷைத்தான் வெளியேற்றியதை போல அப்படின்னு வருது. அப்போ அபவைக்கும் என்று சொல்கிறது இங்கே தாய் தந்தை, அபவான் என்று சொல்கிறது தாய் தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இது. அப்போது இதிலிருந்து என்ன அதாவது நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால், இது அதாவது இது வந்து அபவான் என்ற வார்த்தை வந்து நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி அதை கூட்டு உறவுக்கு பயன்படுத்துகிற சில சொற்கள் இருக்குது. தம்பதி, கணவன் மனைவி, தம்பதி என்றால் கணவன் மனைவி. அதே போல் அதாவது பெற்றோர், தாய் தந்தை, இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்குது. அது மாதிரி தான் இந்த அபவான் என்ற வார்த்தை. இந்த சொல்லாடல் குர்ஆனில் எதுக்கு வரும்னு சொன்னால் தாய் தந்தையை குறிக்கிறது அபவான் என்று செய்ய வரும். ஆனால் அந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அல்லாஹ் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அபவை என்னென்ன அந்த வார்த்தை வரக்கூடியதை நம்ம பார்த்தோம். அப்போ இது தாய் தந்தை நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அல்லாஹ் தஆலா பயன்படுத்திட்டாண்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் இருக்கக்கூடிய எங்களை எல்லா பாட்டனார்களும் தந்தையர் என்ன செய்யலாம், சொல்லலாம். எல்லா அதாவது பாட்டிகளையும் தாய் என்று சொல்லலாம் என்றதை நம்ம பார்க்கிறோம். என்னதான் நமக்கு கிளை உறவுகள் இல்லை, அஜ்னபி மஹ்ரமி என்றது உருவாகிட்டாலும் நேர்கோட்டில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் என்னது எல்லாமே மஹ்ரம் தான். எல்லாமே இருந்தாங்கண்டா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் என்னது அவங்க மஹ்ரம் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் மட்டுமல்ல, அது எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இப்போ நமது தந்தையுடைய கிளைகள் என்ன எங்களுக்கு மஹ்ரம் உறவுகள், இரத்த உறவுகள். ஆனால் அவங்களோட பிள்ளைகள் இரத்த உறவுகள் அல்ல, திருமணம் முடிக்கலும். அவங்களோட பிள்ளைகள் திருமணம் முடிக்கலும். இதே தான் பாட்டனாக இருக்கும். பாட்டனாரையும் இந்த சைடில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அவங்களே கிட்ட ரத்த உறவுகள், ஆனால் அவனோட பிள்ளைகள் என்ன செய்யலாம், திருமணம். இப்படியே தான் என்ன செய்யும், அது போகும். இப்படியே போனீங்கன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு அந்த பிள்ளை மகனாக நமக்கு இருந்து அவருடைய கிளைகள்லாம் யாரும் நம்மளோட உறவுகள். அவருடைய கிளைகள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இதோ அதே மாதிரி நமது உறவுகள், அவங்களோட பிள்ளைகள் திருமணம் முடிக்கலான்னு வரும். இப்படி தான் என்ன செய்யுது, அந்த கிளையுடைய வடிவத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது நம்ம அஜ்னபி மஹ்ரமிலும் என்ன செஞ்சோம், பார்த்தோம். ரைட். எனவே இது வந்து மக்கானத், அந்தஸ்தை எங்களுக்கு என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். இந்த இடத்த நம்ம அந்தஸ்தை புரிஞ்சு கொள்றதுக்கான முக்கியமான ஒரு இடம் இது. அப்போ தந்தையுடைய அந்தஸ்தில் தான் பாட்டனார் இருக்கிறார். பல இடங்களில் வித்தியாசப்படும், சட்ட ரீதியான விஷயங்களில் வித்தியாசப்படுத்தின இடங்களை தவிர எங்களோட மனதளவில் என்ன இருக்கணும்டா, தாய் இப்போ இந்த அதாவது தாய் தந்தையர்கள், அதாவது உம்மா வாப்பாட அந்தஸ்தில் தான் உம்மாவுடைய வாப்பாவும் உம்மாவுடைய உம்மாவும் வாப்பாவோட வாப்பாவும் என்ன செய்வாங்க, எங்களுக்கு இருப்பாங்க. அஜிதாத் வல் ஜத்தாத், இவங்கெல்லாம் தாய் தந்தையுடைய அந்தஸ்துக்கு தான் வருவாங்க. இஸ்லாம் விதிவிலக்காக சொன்ன இடங்களை தவிர, விதிவிலக்கு வராத இடங்களில் அசல் அவங்க தாய், அவங்க தந்தை. எந்த இடத்துல விதிவிலக்கு சொல்லப்படுதோ அந்த இடத்துல என்னது அவங்க விதிவிலக்கு, இதுதான் அவங்களோட அந்தஸ்து. அப்போது பாருங்கள், இந்த விதிவிலக்கால் மட்டும்தான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு வராங்களே தவிர மற்றபடி எல்லா வகையிலையும் அவங்க தாய் தந்தை என்ற இடத்துக்கு தான் என்ன செய்வார்கள், வருவார்கள் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்கிறோம். ரைட். இப்போது சட்ட ரீதியாக நம்ம பார்த்திங்கன்னா திருமண உறவு எங்களுக்கு தெரியும். அல்லாஹு தாலா வந்து தாய்மார்களை திருமணம் முடிக்கக்கூடாதுன்றே சட்டத்தை அல்லாஹ் தாலா சொல்கிறான். எதன் காரணமாக அது ஒரு ஃபித்ரத்தில் உள்ளது. ஆனால் சட்ட ரீதியாக அல்லாஹ் தாலா என்ன செய்கிறான், அதை சொல்கிறான். இறைவனோட சொல்கிறான்னு சொன்னால் எனக்கு அல்லாஹ்வால் என்ன அது தெரியுதுன்னா, அதாவது அழுத்தமாக புரிந்து கொள்ள முடிந்த அசலான பதீஹின்னு சொல்லுவாங்க. பதீஹின்னா காலையில் சூரியன் உதிக்கும்ன்றது பதாகத். அந்த மாதிரி தெரிஞ்சு கொண்டு அல்லாஹு தாலா ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், உங்களுக்கு ஹராம் அல்லாஹு தாலா சொல்கிறோன்னா ஒன்றில் மேலதிக சட்டங்களை புரிஞ்சு கொள்றதுக்கு, அல்லது ஃபியூச்சர் வருமே குடும்பத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டிய காலம் குரங்கியல் சமுதாயம் ஒன்று வருமா, அந்த சமுதாயத்துக்கு இதெல்லாம் முக்கியம். ஒரு தாய்மார்கள் ஹராமட்டு இதில் என்ன செஞ்சு போடப்பட்டிருக்குது அப்படின்ற. அப்போ தாய்மார்கள் ஹராமட்டு ஆச்சரியமாக பேசுகிற ஒரு காலம் என்ன வந்தாலும் வரும். இந்த குரங்கியலில் வந்தோம்டா அதெல்லாம் போயிடுமே, எல்லாம் போய் வந்து வெறுமனே அதாவது ஒரு ஜெனட்டிக்கல் மாற்றம் அப்படி தானே பேசுகிறாங்க. இப்போ எல்லாத்தையும் ஆண் பெண்ணு பேசுகிறதை விட எந்த அளவு பேசுகிறேன்னு சொன்னால் அந்த இது இருக்குதே
டொய்லெட் போகிறது, அதில் ஆண் பெண்ணு போகிறதுக்கு எதிராக ஒரு குரூப் சண்டை பிடிச்சிட்டு அது என்னதுக்கு ஆண் பெண்ணு போடுறீங்கன்னு. நாமெல்லாம் சமம், ஹியூமன் பீயிங்ஸ், அதாவது என்ன மனித இந்த அதாவது அதுக்கு எப்படி சொல்கிறேன்னு சொன்னால் எல்லாம் ஒரு 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 இரசாயனவியல் மாற்றங்களால் ஹோமோன்களுடைய மாற்றங்களால் 2 உருவங்களையும் 2 இயல்புகளையும் நம்ம பிறந்திக்கிறோம். மற்றபடி இந்த ஆணுக்கு தனி டொய்லெட், பெண்ணுக்கு தனி டொய்லெட், இதெல்லாம் என்னது பிழையான ஒரு அசிங்கமான ஒரு கலாச்சாரம்னு அவங்க பேசுகிறாங்க. அதுக்கு பக்கத்துலேருந்து ஒருத்தன் வந்து இல்லை ஆணன்னு போடணும்னு கேட்டால் இவன் வந்து என்ன செய்கிறான், ஒரு இந்த இந்த என்ன சொல்கிறது பாலியல் சமத்துவத்துக்கு எதிரான ஒரு சப்ஜெக்ட், அதான் சொல்லுது பாலியல் சமத்துவம், பாலியல் ஜெண்டர் ஈக்குவலிட்டி விளங்கிட்டா, அதுக்கு எதிரான ஒரு இதை என்ன செய்கிறான் கொண்டு வராண்டு நாளைக்கு கிரிமினல் குற்றத்துக்கு என்ன செய்கிறான் இவன் ஆளாகக்கூடிய ஒரு நிலைமை என்ன செய்யணும் பார்க்குறோம். இது இப்போ அவ்வளவு பகிரங்கமாக நடந்து கண்டிருக்கு. இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் நாளைக்கு ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் எவ்வளோ தேவைன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இது அப்படியே போனோம்னு சொன்னால் அதுக்கு அடுத்த பகுதியாக என்ன, இப்போ ஆராய்ச்சியுடைய உச்சகட்டம் தான் நாமும் அதாவது குரங்கும் ஒரே மூலத்திலிருந்து உருவாகினவர்கள்ன்றது. அதையே சொல்ல தயாரானவன் நமது நம்ம வாப்பாவும் வந்து குரங்கு தான் சொல்கிறதுக்கு, குரங்குடைய மூலம் தான் சொல்கிறதுக்கு தயாரானவன். இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு அம்சமாக அவனுக்கு என்ன செய்யாது இருக்காது. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் வந்தத்தில் அதாவது தந்தை தாயெல்லாம் என்ன செய்யற, பெண்களுக்கு தந்தை ஆண்களுக்கு தாய் வந்து ஹராம் எடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ அதில் அந்த ஜத்தாத் இவங்கெல்லாம் திருமணம் முடிக்கிறது ஹராமண்டு வந்துடும். அதே போல் அதாவது அவர்கள் முடித்த 2வது என்னது, அதாவது மனைவிமார்களை திருமணம் முடிக்கிற ஹராமண்டு வருது தந்தைக்கு, அது யாருக்கெல்லாம் பொருந்தும், அந்த தந்தையுடைய தந்தைக்கு தந்தையுடைய தந்தைமார்களுக்கும் போதும். சூரத்துன் நிசா 22 வலா தன்கிஹு மா நகஹ ஆபாஉக்கும் மினன் நிசா இல்லாமா கது சலஃப் இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வ மக்தன் வ சஅ சபீலா. வலா தன்கிஹு நீங்கள் முடிக்க வேண்டாம், மா நகஹ ஆபாஉக்கும் உங்கள் தந்தைமார்கள் திருமணம் முடித்தது, அதாவது தந்தையுடைய தந்தை அல்ல தந்தையுடைய சகோதரர்கள் அப்படி முடித்தது நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அதாவது முடிக்க வேண்டாம். உங்களுடைய தந்தையுடைய தந்தை முடித்தவர்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், முடிக்க வேண்டாம். இல்லாமா கது சலஃப், அதாவது இதுக்கு முன்னால் கடந்தவைகளை தவிர, இன்னஹுக்கான ஃபாஹிஷா அது மானக்கேடான ஒமக்கத்தன் வெறுக்கத்தக்க வசா சபீலா பாதைகளால் மோசமான ஒரு வழிமுறையை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ இது யாரை குறிக்கும், எல்லா அதாவது பாட்டனார்களையும் குறிக்கும். அவங்கள என்ன செய்யக்கூடாது, அவங்களுடைய மனைவிமார்களை நம்ம தாயல்லாத மனைவிமார்களையும் என்ன செய்யக்கூடாது, திருமணம் முடிக்கக்கூடாது அவர்கள் திருமணம் முடித்திருந்தால். சூரத்துன் நிசா 23 வரலாற்றில் சொல்லப்படுறதுல ஹாஷிம் வந்து அப்து மனாஃபுடைய ஒரு மனைவி அப்படி என்ன செஞ்சார், திருமணம் முடித்தான்னு வரலாற்றில் என்ன செய்யும் வரும். அப்து மனாஃபுடைய ஒரு மனைவி, தாய் அல்ல இன்னொரு மனைவி, இந்த ஜாஹிலிய காலம் தானே, அப்போ அவங்களுக்கு அது இது ஹராம் என்ற சட்டங்கள் தெரியாது, அப்படி முடித்திருந்தார் அப்படி என்ற சப்ஜெக்ட் வரும். அப்து மனாஃபுடைய ஒரு மனைவியை என்ன செஞ்சிருந்தார், முடித்திருந்தார் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் அதுக்கு நிக்காஹு மக்த் அப்படின்னு சொல்லுவாங்க. நிக்காஹு மக்தண்டா ஒரு அறுவருக்கு தக்க திருமணமாகத்தான் அன்றைக்கும் என்ன செஞ்சு இருந்தீங்க. ஆனால் திருமண அனுமதி என்ற இடத்துல என்ன செஞ்சு அது இருந்திருக்கு. அல்லாஹ் தஆலா இல்லாமல் கது சலஃப் கடந்தவைகளை தவிர மற்றவைகள் எல்லாம் என்ன படுமோசம், அதுக்கு பின்னால் நீங்கள் செய்ய வேண்டாம் மோசமானவேன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதே போல் சூரத்துன் நிசா 23 வஹலாயிலு அப்னாயிக்கும் அல்லதீன மின் அஸ்லாபிக்கும் உங்களது முள்ளந்தண்டில் இருந்து, அதாவது அல்லாஹ் தஆலா இப்படி சொல்கிறதுக்கான காரணம் வளர்ப்பு மகன் அல்ல, நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் திருமணம் முடித்து அவங்க தலாக் பண்ணினா அவர்களை நீங்கள் முடிக்க வேண்டாம், அவர்களை நீங்கள் முடிக்க, அதாவது மகனுடைய மனைவிமார்கள் விவாகரத்து செய்யப்பட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், முடிக்க வேண்டாம்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இது யாரை குறிக்கும், தந்தையும் குறிக்கும், தந்தையுடைய தந்தையும் என்ன செய்யும் குறிக்கும், இவங்க எல்லாரையும் என்ன செய்யும் அதை குறித்துக்கணும். பாட்டனார்கள் எல்லாருமே தண்ட பேரர் திருமணம் முடிச்சுட்டு விவாகரத்து செஞ்சால் அவங்கள என்ன செய்யக்கூடாது, அந்த பாட்டன் திருமணம் முடிக்கக்கூடாது. இப்போ இதில் பாருங்கள், பேரனையும் பாட்டனையும் சம்மந்தப்படுத்தாமல் எந்த சட்டத்தை என்ன செய்யலாது நம்ம போக முடியாது. அப்போ 2 தரப்பும் மகன் என்ன செய்யக்கூடாது, தந்தையுடைய அல்ல தந்தையுடைய ஏனைய மனைவிமார்கள் விவாகரத்து செய்யப்பட்டாலும் அவங்க மரணித்தாலும் திருமணம் முடிக்கக்கூடாது, தாயை முடிக்கக்கூடாது, தெளிவாக வந்திருக்குது. மற்றதும் என்ன செய்யக்கூடாது, முடிக்கக்கூடாது. அதே போல் அந்த பாட்னார் வந்து இங்கே அதாவது இந்த இறங்கு வரிசையில் தனது பேரருடைய மகனுக்கு சட்டம், ஆனால் மகனுடைய சட்டம்லாம் யாருக்கு அப்ளை ஆகும், பாட்டனுக்கு அப்ளை ஆகும். அதை பேரர் திருமணம் முடித்து விவாகரத்து செய்ததை அவங்க என்ன செய்யக்கூடாது, முடிக்கக்கூடாது. இது திருமணத்தோடு சம்பந்தப்பட்ட சட்டம். அடுத்தது 3வது பகுதியில் வந்து விலாயத்தை பொறுத்த வரைக்கும் தந்தைக்கு அடுத்த விலாயத்தை யார், பாட்டன் தான். தந்தைக்கு அடுத்த விலாயத்து வந்து வாப்பாவுடைய வாப்பா, அதாவது பாட்டனர் வந்து எப்பயும் 2 இருக்கு, பாட்டி எப்பயும் 2 இருக்குது. அதாவது முதல் தரத்தில் பாட்டன் பாட்டி 2 இருக்குது. ஏன், தந்தையுடைய தாய் தந்தையுடைய தந்தை, தாயுடைய தாய் தாயுடைய தந்தை. அது இப்போ நான் சொன்னேனே, இந்த 2 என்ன செய்யும் 4 ஆகும். 4 வந்து என்ன செய்யும் 8 ஆகும். 8 16 32 64 என்ன செய்யும், அப்படியே 128 போய்க்கிட்டே என்ன செய்யும், அது இருக்கும். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது இந்த இடத்துல வலி என்று சொல்லப்படுறது வந்து எப்பையும் ஒரு பெண்ணை கடந்து என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்கிறேனே நான். அதாவது இப்போ தாயுடைய தந்தைன்னு சொன்னால் அவங்க தவுல் அர்ஹாம், ஒரு குடல்வாய் சொந்தத்துக்குள்ளே என்ன செஞ்சுருவாங்க, அவங்க வந்துடுவாங்க. ஏன்னா அவர் தாய்க்கு அடுத்ததாகத்தான் அவங்களுக்கு என்ன சந்தது, அப்போ தாயால் அவங்களுக்கு வருது. இப்படி வராமல் தந்தையுடைய தந்தை,
அப்போ தாயுடைய தந்தை இதில் என்ன செய்ய மாட்டார், தாயுடைய தந்தை வந்து வழி என்ற லிஸ்ட்டுக்குள்ளே வரமாட்டார். அவர் வந்து மற்ற சைடில் யாருமே இல்லாத இடத்துல அவர் என்ன செய்வார், வருவார். நாங்கள் விலாயத்தில் படித்த என்னது, யாருமே இல்லாட்டி தான் பெண் தரப்பில் உள்ளவர் என்ன செய்வார், வழியாக வருவார். அந்த அடிப்படையில் தந்தையுடைய தந்தை என்ன செய்வார், வழியாக வருவார். தந்தையுடைய தந்தை இல்லை, அவருடைய தந்தை இருக்கிறார், ரெண்டாவது பாட்டனார் இருக்கிறார்னா அவர் தான் என்ன செய்வார், வழியாக வருவார். அதுக்கு அடுத்த கட்டமாகத்தான், அதாவது பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், அந்த பெண்ணுடைய ஆண் பிள்ளை, அதுக்கு அடுத்த கட்டமாக சகோதரர்கள், அதுக்கு அடுத்த கட்டமாக தந்தையுடைய சகோதரர்கள், அதுக்கு அடுத்த தந்தையுடைய இவங்க தான் வழியாக வருவாங்கன்னு சொல்கிறது. அப்போ இவர்கள் இரண்டாவது கட்டத்தில் இருக்கக்கூடிய வழி. இதுலையும் என்ன சொன்னால், இஸ்லாம் வந்து ஷஃபக்கத்தை பார்க்கும், பாசம், நேசம், அன்பு, நெருக்கம், இதை பார்க்கும். அப்போ அந்த ஷஃபக்கத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தந்தைக்கு அடுத்த யார் இருப்பார், பாட்டன், அவர் தான் இருப்பார். தாயுடைய தந்தையும் இருப்பார் அந்த இறக்கத்தில், அன்புல எல்லாம். சட்ட ரீதியாக விலாயத்தில் வந்து முதலாவது இவர், கடைசியில் அவர். மற்றபடி தரத்தில் எல்லாம் எப்பயும் எப்படி பெரிய தந்தைக்கும் சிறிய தந்தைக்கும் நம்ம என்ன மரியாதை கொடுக்குறோமோ, இறக்கம் கொடுக்குறோமோ, அந்தஸ்து கொடுக்கும், அதே தான் அந்தஸ்தெல்லாம். சட்ட ரீதியாக சில இடங்களில் வித்தியாசப்படும். காரணம் என்னன்னு சொன்னால், இப்போ உதாரணமாக அது சட்ட ரீதியாக வித்தியாசப்படுறதுக்கான பல காரணங்கள் இருக்குது. தாய் வழி அப்படி என்று சொல்கிற எல்லாமே வந்து அடுத்த தரப்பு தந்தை வழியோடு ஜாயின் ஆகிரும். இப்போது நம்முடைய அதாவது ஒரு மகள் இருக்கிறான், இந்த மகளுக்கு கிடைக்கிற புள்ள ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் அவர் எந்த நசபோட போவார்னா, அவர் முடித்தவரோட நசபோட போவார். மருமாண்ட நசபுக்குள்ள அவர் வாப்பா, அவர்கிட்ட வேறு, அதனால் வாப்பட வாப்பா என்றால் அது அந்த சைட்டில் வந்து நுழைஞ்சிரும். அதனால் அந்த ஃபெமிலியுடைய எல்லா சப்ஜெக்டும் நம்ம பிரிச்சென்ற அர்த்தம் அல்லது, அது எங்கேயாவது ஒரு இடத்துல ஜாயின் ஆகித்தான் ஆகணும். அப்போ அந்த ஜாயினில் வந்து அடுத்த குடும்பத்தோடு அதை என்ன செய்யுது, இணையுது. மற்றபடி அந்தஸ்து ரீதியாக பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன ஒன்று தான். சட்ட ரீதியாக இந்த மாதிரி விலாயத்து விஷயங்கள், அதே போல் என்ன இந்த மாதிரியான அதாவது மீராசுகள், இவைகள்லாம் வித்தியாசப்படுறதுக்கு காரணம் அவங்க அடுத்த குடும்பத்தில் அவங்களோட ஆண்வழி வாரிசோடு இவங்க இணைஞ்சிருவாங்க. யாரோட அடுத்த குடும்பத்துடைய ஆண்வழி வாரிசோடு இவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, இருந்திருப்பாங்க. அதான் அந்த புள்ள எங்களுக்கு தாய் வழி பிள்ளையாக இருந்தாலும் அவங்களுக்கு தந்தை வழி பிள்ளை, அந்த கணவருடைய குடும்பத்துக்கு தந்தை வழி பிள்ளை. ஸோ அந்த அந்தஸ்தெல்லாம் அவங்களுக்கு அங்கே என்ன செஞ்சிடும், கிடைத்து விடும் என்பதான் அதனது அர்த்தம். ரைட். இப்போது இதை நம்ம தெரிஞ்சிட்டோம்னு சொன்னால் இது விலாயத்தோடு சம்மந்தப்பட்டது. இதில் நிறைய சட்டங்கள், அதாவது தந்தை தாய் அப்படின்ற சட்டங்களில் வந்தால் நம்ம நிறைய சட்டங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி சொல்லாமல் சுருக்கமாக நான் உங்களுக்கு கொண்டு சொல்லிட்டேன். என்ன, எல்லா சட்டங்களிலும் தந்தையுடைய சட்டத்தில் தான் பாட்டன் இருப்பார். எல்லா சட்டங்களிலும் தந்தையுடைய சட்டத்தில் தான் பாட்டன் இருப்பார். பாட்டன் சொன்னால் தந்தை வழி பாட்டன். அவர் இல்லாத பட்சத்தில் தாய் வழி பாட்டன் என்ன செய்வார், வருவார். எல்லா சட்டங்கள்லையும் அதாவது பாட்டி இருப்பாள் உம்மாட அந்தஸ்தில். அவள் இல்லாத நேரத்தில் வந்து தாய் வழி பாட்டி என்ன செய்வா, வருவா. இதுதான் சிறப்பு அந்தஸ்துலாம் உண்டு. அப்போ நம்ம சட்டங்கள் எல்லாத்தையும் தொகுத்து சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு பாகம் அளவுக்கு என்ன செய்யலாம், ஒரு பாகம்னா ஒரு முஜல்லத் அளவுக்கு சொல்லலாம், அவ்வளோ சட்டங்கள் இருக்குது. இவருக்கு இந்த சட்டம், இவருக்கு இந்த சட்டம் மட்டும். அப்போ நம்ம தந்தையை படிப்போமே, தந்தையோட சப்ஜெக்ட் படிக்கிற டைமில் இதெல்லாம் எதுக்கு எப்ளை ஆகும், பாட்டனாருக்கு எப்ளை ஆகிரும். இருந்தாலும் சில விதிவிலக்கான இடங்களை தவிர என்று சொல்கிறோம். அப்போ அந்த விதிவிலக்கு வர முடிந்த சில இடங்கள் இருக்குது, அதில் ஒன்று ரெண்டு நம்ம என்ன செய்வோம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அப்போ நம்ம தந்தையோட சம்மந்தப்படுத்தி என்ன செய்யலாம். ரைட், இதெல்லாம் இவருக்கு எப்ளை ஆகும். விதிவிலக்காக பிரச்சனை வந்த ஒன்று ரெண்டு இடங்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம். ரைட். உதாரணமாக இப்போ இமாம் இப்னுல் முன்திர் சொல்லக்கூடிய இஜ்மா, அவர் இமாம் இப்னுல் முன்திருக்கு அபூபக்கர் முகமது இப்னு இப்ராஹிம் இப்னுல் முன்திர்ன்னு சொல்லுவாங்க. அவர் இவர் வந்து ஷாஃபி ஃபிக்ஹ் அடிப்படையாகத்தான் இவர் கொண்டவர், 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அடுத்தது வந்து இவர் வந்து ஒரு குர்ஆன் சுன்னா அடிப்படை, எல்லா அறிஞர்களும் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தான் இருப்பாங்க. ஆனால் மதுஹப்பிலிருந்து கூடுதல் தூரமாக இருந்த ஒரு அறிஞர்களில் ஒருவர். இவர் வந்து இஜ்மா, ஏகோபித்த முடிவுகள் என்று ஒரு புக் எழுதுகிறார். இஜ்மான் அது சிறப்பான புத்தகம். இந்த சமுதாயத்தில் படிப்பிக்கப்படாத ஒரு புத்தகம் வந்து இஜ்மா, அதாவது கருத்து முரண்பாடு ஏற்படாத மசாலாக்கள். கருத்து முரண்பாடு ஏற்படாத மசாலாக்கள் கட்டாயம் நம்ம என்ன செய்யணும், நம்ம படிக்கணும். சின்ன புத்தகம் தான், படிச்சுன்னா அஜ்மாவு, இதில் எல்லா அறிஞர்களும் ஏகோபித்து இருக்கிறார்கள் அப்படின்ற. அதை எப்படி நளினப்படுத்தி விட்டாங்கன்னா, எல்லா அந்த குர்ஆன் சுன்னா அளிக்கிறதுக்கு எனக்கு இஜ்மான்னு கேட்டு நளினப்படுத்தி விட்டாங்க. குர்ஆன் சுன்னா அளிக்கிறது ஏன் இஜ்மா தேவை அப்படின்றதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மருமகன் அலி அஹ்லுல் பைத்தில் இல்லைன்றது ஒரு பெரிய ஒரு ஆதாரம். இஜ்மாவோட முக்கியத்துவம் சரியா. அஹ்லுல் பைத்தில் அலி ரலியல்லாஹு வருவாங்கன்றது இஜ்மா. இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் வரலாற்றிலே கருத்து முரண்பாடு ஏற்படாத ஒரு விஷயம். அப்போ இதில் யாராவது ஒருத்தர் ஃபித்னா ஏற்படுத்தலாம், குழப்பத்தை ஏற்படுத்தலாம் என்றால் வாழையாக எங்களோட சமுதாயத்தில் அதாவது கருத்து முரண்பாடு ஏற்பட்டதில்லை. குர்ஆன் சுன்னாவுடைய புரிதல் இதுதான். குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இஸ்லாமிய அறிஞர்கள் புரிந்த புரிதல் இதுதான். இதுவரை காலத்திலும் ஒரு அறிஞர் கூட இதுக்கு மாற்றமான கருத்து சொல்லி இந்த குர்ஆன் வசனம் இந்த ஹதீஸ் என்று சொன்னதில்லை. அப்படின்னு நம்ம ஒரு இஜ்மான்னு சொல்லிட்டோம்னு சொன்னால் அதுக்கு பின்னால் என்ன செய்யாது அப்படின்னு சொன்னால்
இப்போ ஒருத்தர் வந்து சொல்கிறாரு தொழுகை வந்து 3 நேரம் தான். இப்போ இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் தொழுகை 3 நேரம்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஒன்று ஷியாக்கள் 3 நேரம்னா அவங்க 5 நேர தொழுகை 3 நேரத்தில் என்ன செய்வாங்க, தொழுவாங்க. 5 நேர தொழுகை வந்து 3 நேரத்தில் தொழுவாங்க. அதாவது லுஹரை அசரை ஒரு நேரத்துலையும் மகரிபிசா ஒரு நேரத்தையும் தொழுது 3 நேரத்தை தொழுதுருவாங்க. இன்னொன்று குர்ஆனியூன்கள் குர்ஆன் மட்டும் போதும் பண்ணுறவங்க 3 நேரம் தொழுவாங்க. காரணம் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா 3 நேரத்தை தான் என்ன செய்கிறான் சொல்கிறான் அப்படி என்று சொல்லி 3 நேரத்தில் தொழுவாங்க. இப்போ அவங்களுக்கு இந்த ஹதீஸை காட்டும், குர்ஆனுக்கு முரண்படுற ஹதீஸ் முடிஞ்சுது. இந்த ஹதீஸ் என்ன குர்ஆனுக்கு முரண்படுற ஹதீஸ். அப்போ ஒருத்தர் என்ன சொல்வார், இல்லை நான் நிரூபிப்பேன் குர்ஆனுக்கு முரண்படலைன்னு. அப்போ அவரோட சிந்தனையில் தங்கிக்கணும். யார் அந்த முரண்படலைன்னு நிரூபிக்கிறாரு, அவரை தான் நம்பினாங்க. அவர் இப்போ அதாவது இப்போ வசனம் அல்ல, உண்மையை சொன்னால் உங்களுக்கு எனக்கு எந்த நம்பிக்கை வரும், ஆதாரமான செய்தியுடைய வார்த்தையில் நம்பிக்கை வைக்கணும் எங்களுக்கு. இப்போ வார்த்தையில் நம்பிக்கை, விளக்கத்தில் நம்பிக்கை. அவர் விளக்கம் சொல்லி அவர் தோத்தா நம்ம குர்ஆனை தோற்றுரும் என்ற இடத்துக்கு வந்துடும். அப்போது இந்த மாதிரி சொல்கிற டைமில் தான் நமக்கு வாக்கியவாதம்ன்றது. வாக்கியவாதம்னா வார்த்தையை நம்புகின்றவர்கள் விளக்கத்தை நம்பாதவர்கள் அப்படின்ற இடத்துக்கு கொண்டு வந்துருவாங்க. சரியா? அப்போது இது மிக முக்கியமான சப்ஜெக்ட். அரபில் இது புரிஞ்சுட்டாங்க. அரபில் மாரக்கத்து நஸ்ஸுன்னு நிறைய புத்தகம் போட்டிக்கிறாங்க. நஸ்ஸுடைய போர் அப்படின்ட்டு, அதாவது சமர், அதாவது என்ன சொல்கிறேன்னா, அதாவது சொல்லாடல் போர்கள் அல்லது என்னது ஒரு 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 வாக்கியவாத போர்கள் என்று கூட சொல்லலாம். அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தமோ அதுலேருந்து வெளியே போகிறது, அதுலேருந்து என்ன செய்கிறது வெளியே போகிறது பெரிய ஒரு பிரச்சனை. அப்போ அதனால் இஜ்மா அப்படின்றது மிக முக்கியமான ஒரு அம்சம். இஸ்லாமிய சமுதாயத்தில் இந்த குர்ஆன் வசனம் இந்த ஹதீஸையும் நேரடி அதுக்கு நேரடியாகவும் அப்படி புரியல் மாதிரி இருக்கும், அதுக்கு ஒரு 75% அப்படி புரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்தில் அந்த 75% புரிஞ்ச அந்த புரிதல் தான் இன்றைய காலம் வரைக்கும் என்ன செய்யுது, எல்லாரும் முரண்பாடு இல்லாமல் ஏற்றுக்கொண்டு வந்துட்டாங்கன்னா. இப்போ பவர் வந்து இஜ்மாக்கு குர்ஆன் ஹதீஸில் இருக்குதான். இஜ்மாக்கு ஏன் பவர்ண்டா, இல்லை அஹ்லுல் பைத்திலேன்னு ஒரு ஆள் சொல்லிட்டான்னு வைங்களேன், அது எப்படி அஹ்லுல் பைத்தில்னு சொல்லி இஸ்லாமிய சமுதாயத்தில் அக்கீதா இது அடிப்படை அத்திவாரம் இல்லை அவர் விளக்கம் சொல்கிறாரா இல்லையாண்டா அப்போ வழிகேடு தான். பாதிக்கவே தெரியல இஜ்மாவுக்கு முறை நீங்கள் வழிகேடு. அப்போ அந்த இஜ்மாவை எடுத்து தூக்கி வீசுகிற பார்ட்டிகள்லாம் எதுக்காக அப்படி நடந்துருதுன்னா அவங்க நினச்சதை செஞ்சிடலாம், அந்த விளக்கத்தில் ஜாயின் பண்ணிடலாம். அப்போ இந்த இஜ்மான்றது படிப்பிக்கப்படணும். குர்ஆன் ஹதீஸில் இதுக்கு தானே ஏன் இஜ்மான்னு கேட்டால் இதுக்கு தான் இஜ்மா. அதான் தொழுகை என்னது 3 சொல்கிற அளவுக்கு வந்துட்டு, அது குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டு. அப்போது இந்த மாதிரியான செய்திகளால் இது என்ன செய்யும், இந்த பிரச்சனைகள் வரும் இடத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவர் இஜ்மாண்ட புத்தகம் எழுதுகிறாரு, அதில் வந்து சில இஜ்மாவை சொல்லிட்டு வந்து சில விதிவிலக்கான முரண்பாடுகள் என்ன செய்வார் சொல்லுவார். இப்போ இமாம் இப்னுல் முன்திருடைய அந்த அவுசத் அந்த இஜ்மா அப்படின்ற புத்தகமிக்கு அவுசத் என்ற புத்தகமிக்கு, அதே போல் அல் இஷ்ராஃப் அலா மதாஹிபுல் அஷ்ராஃப் என்ற புத்தகங்கள் இருக்குது. அதில் வந்து இஜ்மாண்ட புத்தகத்தில் இவர் சொல்கிறார் என்னென்னா, அந்த புத்தகத்தில் இந்த கையெழுத்து பிரதியில் அந்த பகுதியை காணா. சரியா? எது இந்த இப்போ சொல்லக்கூடிய பாதி அதை இமாம் குர்துபி என்ன செய்கிறார், பதிவு செய்கிறார். இமாம் குர்துபி அவருடைய தஃப்சீரில் பதிவு செய்கிறார். இப்னுல் முன்திர் என்ன சொன்னார்ன்றத பதிவு செய்கிறார். என்னென்னா, வல் அஜ்தாது ஆபாஉன், வல் அஜ்தாது ஆபாஉன், பாட்டனார்கள் என்பது பெற்றோர்கள், பாட்டனார்கள் என்பவர்கள் பெற்றோர்கள். வல் ஜத்தாத்து உம்மஹாத்துன், பாட்டிகள் என்பவர்கள் தாய்மார்கள். ஃபலா யஹ்ஸுல் மர்உ இல்லா பி இத்னிஹிம், யுத்தத்துக்கு போவதாக இருந்தால் அவர்களது அனுமதி இல்லாமல் போகக்கூடாது. எப்படி தந்தையுடைய அனுமதியோட யுத்தம் இஸ்லாமிய, அதாவது இஸ்லாமிய ஒரு அரசு இருந்து அங்கே இராணுவத்துக்கான அழைப்பு வந்தால் அவர்கள் தந்தையுடைய அனுமதியோடு தான் போகணும், அதே போல் பாட்டனாருடைய அனுமதியோடு தான் என்ன செய்யணும் போக வேண்டும். தந்தை இல்லாட்டி யார் அனுமதி, பாட்டனாருடைய அனுமதி போகணும். இஸ்லாமிய சமுதாயத்தில் இதில் கருத்து முரண்பாடு உண்டு. இஸ்லாமிய சமுதாயத்தில் இதை கருத்து முரண்பாடு. இப்னு ஹஸ்ம் தேவையில்லை என்றார், வணங்கிட்டா. இப்னு ஹஸ்ம் இஜ்மாண்ட புக் எழுதினவர் தான், தேவையில்லை என்றார். இங்கே இது இஜ்மா இல்லை, கருத்து முரண்பாடு வந்துட்டா என்ன இஜ்மா இல்லைன்னு அர்த்தம். அப்போது இது தந்தையுடைய இடத்துக்கு அவங்க இதை கொண்டு வராங்க. கருத்து முரண்பாடு வந்த இது விதிவிலக்கான இடமாண்டு கருத்து முரண்பாடு வந்த இடங்களில் இது உண்டு. வலா அலமு தலாலத்தன் தூஜி புதாலிக்க லிகைரிஹிம் மினல் உஹுவா வசாஇரில் கராபாத், அதாவது இந்த மாதிரி அனுமதியோடு தான் யுத்தகலத்துக்கு போக வேண்டும் என்று இஸ்லாமிய அரசில் பெற்றோருடைய அனுமதியோடு தான் யுத்தகலத்துக்கு போக வேண்டும் என்பது பாட்டனாருக்கும் அப்ளை ஆகும். அப்படி என்றது வேறு உறவுகளுக்கு இந்த மாதிரி என்ன அதை அதாவது அவைகள் நிறைவேறும் என்றதுக்கு எந்த விதமான ஆதாரத்தை நான் காணவில்லை. இதுக்கு வலுவான ஆதாரத்தை நான் காண்றேன் யாருக்கு, பாட்டனார்கள் விஷயத்தில் மட்டும்தான் காண்கிறேன் அப்படி என்று சொல்லி வருது. வக்கான தாவூஸ் யரஸ்ஸய அலல் அஹவாத் அஃதல் பினல் ஜிஹாத் ஃபீ சபீலில்லாஹ். தாவூஸ் யமனை சேர்ந்த அவர் அறிஞர் வந்து சகோதரிகளுக்காக உழைப்பது வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்வதை விட சிறப்பாக கருதினார். அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்வதை விட சிறப்பாக கருதினார் என்று அந்த பகுதி என்ன செஞ்சு இதில் போடப்பட்டு. அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு இடம். விதிவிலக்கான சட்டங்களை புரிஞ்சு கொள்றதுக்கான முன்னுரை மாதிரி இதெல்லாம். அப்போ இப்படியெல்லாம் இருக்குது. இந்த கோணத்தில் அரசர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, ஏன்னா எவ்வளோ தான் அடிப்படையை சொல்லி கொடுத்தாலும் இந்த மாதிரி படிக்கிற டைமில் தான் இந்த கோணம் என்ன செய்யும், ஏன்னா நம்ம படித்த ஃபிக்கு சட்டத்துக்குள்ளாலே நம்ம இருப்போம் இல்லைண்டா. இந்த மாதிரியான அடிப்படையிலே தாய் தந்தையோடு சம்மந்தப்படுத்தி பாட்டனார்களோடு சம்மந்தப்படுத்தி சிந்தித்திருக்கிறார்கள் என்றது. இன்னொரு சட்டம் என்னன்னு சொன்னால் நஃபகா, செலவினம். பாட்டனாருக்கு செலவழிக்கணுமா, பேரன் மகன் செலவழிக்குமான்னு கேட்டப்பட அப்பா அவர் வாப்பா, சரியா.
அப்போ இப்போ நீங்கள் வந்து பாட்டனாருடைய பேரை மட்டும் பேசுகிறேன், பாட்டனாருடைய பிள்ளையை பேசல. பாட்டனார்னா அப்போ பிள்ளை இல்லையே, பேரன் தானே. சரியா? பாட்டனார் பிள்ளைன்ட்டா அப்போ தந்தை, பாட்டனாருக்கு பிள்ளைன்ட்டா அது தந்தை, பாட்டனார் பேரன் தான். அதான் சொன்னேன், இந்த உறவு வந்து 2 சேர்த்தா தான் சரியாக வரும். இல்லைன்னா பிள்ளை மகன் என்ன செஞ்சிடும் ஆயிரும். பாட்டனாருக்கு பிள்ளை செலவழிக்க வேண்டும் என்று சொன்னால் இதில் ஒரு கருத்து முறைப்பாடி அதை வாசிக்கிறேன். அல் இஷ்ராஃப் அலா மதாஹிபில் உலமா அப்படி என்று சொல்லி இப்னுல் முன்திருடைய புத்தகத்தில் இதை பற்றி சொல்கிறார். வஃபி கௌலி மாலிக், இமாம் மாலிக்குடைய அந்த கருத்தில் தக்கூனு நஃபகா அலல் அப் வலைசதாலிக்க அலல் ஜத், அதாவது தந்தை மட்டும்தான் செலவழிக்கணும், பாட்டனார் மீது கடமை இல்லை. பாட்டனார் பிள்ளை பேரருக்கு செலவழிக்கிறது கடமை இல்லை, தந்தை பிள்ளைகளுக்கு செலவழிக்கிறது தான் கடமை. இந்த கருத்து முரண்பாடு வருதென்றால் இஸ்லாமிய ஃபிக்குகள் இது எவ்வளோ முக்கியமானது பாருங்கள். அதாவது தண்ட பிள்ளைகளுக்கு செலவழிப்பதை போல பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் செலவழிக்கிறது கடமையா இல்லையா என்ற ஒரு கருத்து முரண்பாடு என்ன செய்கிறது வருகிறது. இதை வந்து இப்படி அணுகிடக்கூடாது. என்னடாப்பா இது கஞ்சத்தனமாக அணுகிக்கிறாங்க, செலவழிச்சிட்டு போனால் உங்களுக்கு என்ன, இந்த செலவழிச்சிட்டு போனால் உங்களுக்கு என்னன்ற சப்ஜெக்ட்டுக்கு ஃபிக்கே தேவையில்லாம். எல்லோரும் நல்லா வாழுங்கன்னா பிரச்சனை இல்லை. முரண்பாடு வந்தால் கடமையா இல்லையா, பிழையா சரியா, அதுதானே உலகத்தில் தேவை. அந்த அடிப்படையில் தான் சட்டம் சொல்லப்படுது. வலைசதாலிக்கு அலல் ஜத், இது ஜத்துக்கு கடமை இல்லை, பாட்டனாருக்கு கடமை இல்லை. இதுமா மாலிக். யுஜுபருல் வலது அலா நஃபக்கத்தி வாலிதைஹில், அதாவது அத்னைன், அதாவது ஹாஸா, யார் என்று சொன்னால் பிள்ளை வந்து செலவழிக்கணும், பிள்ளை வந்து செலவழிக்கணும் வந்து முதல் தரமான தனது பெற்றோர்களுக்கு மட்டும்தான், முதல் படியில் உள்ள, அதாவது அத்னைன் அப்படின்னு வரணும்னு நினைக்கிறேன் வணங்கிட்டா. அதாவது இதில் என்னன்னு சொன்னால் முதல் லைனில் உள்ளவங்க, முதல் லைனில் உள்ளவங்கன்னா என்ன, வாப்பாவுமா, அவங்களுக்கு மட்டும்தான் யுஜுபர், நீ வந்து கட்டாயம் செலவழிச்சாகணும் என்று அவர்கள் வலுக்கட்டாயப்படுத்தப்பட வேண்டும். வலா யுஜுபர் அலா நஃபகத்தி ஜத்திஹி, பாட்டனாருக்கு செலவழிக்கணும் என்ற இந்த எக்ராம் இருக்கி மரியாதை எஹ்திராம், அவரை பாதுகாத்துக்கிற, அவருக்கு உதவி செய்கிற, இதெல்லாம் ஓகே. அன்றாட நஃபகா, அன்றாட சிலத்துல் அர்ஹாம் அடிப்படையில் சேர்ந்து நடக்கணுமே தவிர அன்றாட செலவினங்கள் என்ன வந்து உணவு வந்துடும், மருத்துவ செலவு வந்துடும், அவரோட உடை செலவு, அவருடைய இருப்பிடம் எல்லாமே வந்துடும். இதுக்கு என்னது கடமை இல்லை. வலா ஜத்ததிஹி, அதே போல் என்ன, அதை பாட்டிக்கும் செலவழிப்பது கடமை இல்லை. வலா யுஜுபரு அலா வலதிஹி, அதே போல் என்னது பேரருக்கு செலவழிக்கணும்னு நிர்பந்திக்கப்படவும் கூடாது. இது யாரோட நிலைப்பாடு, இமாம் மாலிக்குடைய நிலைப்பாடு. அதாவது எல்லா சப்ஜெக்டும் இருந்தாலும் இதில் நஃபகா செலவீனம் கடமை, அன்றாட செலவீனம் கடமை என்றதில் இப்போ பாட்டனார் வரமாட்டாங்க, பேரர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டார்கள் அப்படின்னு என்ன செய்கிறாங்க இதில் சொல்கிறார். அதாவது பாட்டனார் பிள்ளைகளுக்கு அன்றாட செலவீனங்கள் செலவழிக்க வேண்டும், நஃபகாண்டா அதுதான், செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் பேரர்கள் பாட்டனாருக்கு, பாட்டனார்னே சொல்கிறேன், பாட்டி எல்லாரும் அடங்கு இதில் செலவழிக்கணும் கடமை இல்லை. வக்கான ஷாஃபிஐ, இமாம் ஷாஃபி சொல்லக்கூடியவராக இருந்தார். யகூல் யுஜ்பரு ரஜுலு அலா நஃபகத்தி வலதிஹி வ வலதிஹி வ இன், அதாவது வ இன் சஃபலு, அதாவது இந்த இடத்துல என்னென்னு சொன்னால் யுஜ்பரு ரஜுல், ஒரு மனிதர் வந்து செலவழிப்பது கடமை, அலா நஃபகத்தி வலதி, தன் பிள்ளைக்கு எப்படி செலவழிப்பாரோ அதே போல் பிள்ளையுடைய பிள்ளைக்கும் பேரர்களுக்கும் என்னது செலவழிப்பது கடமை. அவர் எந்த அளவுக்கு கீழே போனாலும் சரி, ஆனால் பேரருக்கும் என்னது, பேரற பிள்ளைக்கும் பேரருக்கும், அதாவது பேரருக்கும் கொள்ளு பேரருக்கும் செலவழிக்கிற கடமை யார், பாட்டனார், செலவழிப்பது கடமை அப்படி என்று சொல்லி என்னது இமாம் ஷாஃபியுடைய யுஜுபர். உதாரணமாக தந்தை மரணிச்சிட்டார், இவருக்கு ஒரு மகன் இருக்கு, ஒரு பேரர் இருக்கு, மகனுக்கு செலவழிக்கிற மாதிரி பேரருக்கு என்ன செய்யணும், இவர் செலவழிக்கணும். இப்போ இதை சும்மா சொல்கிறாங்கன்னு நினச்சிடக்கூடாது. சொத்து பாட்டனார சொத்து பிள்ளைக்கு எப்போ போகும், பேரற சொத்து எப்போ என்ன பாட்டனாருக்கு போக மாட்டெல்லாம் சட்டங்களுக்கு அதெல்லாம் கணக்கில் கொள்ளுவாங்க. கணக்கில் கொண்டு இந்த வாத பிரதிவாதங்கள் என்ன செய்யும் போகும். அதே மினல் பனீன வல் பனாத், ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி. வ யுஜ்பரு ரஜுல் அலா நஃபகத்தி வாலிதைஹி வ அஜ்தாதிஹி வ ஜத்தாதிஹி வ இன் பஅது. அதே போல் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது ஒருவர் செலவுக்கு கடமைப்படுத்தப்பட வேண்டும். தன் தாய் தந்தை பெற்றோருடைய பெற்றோர் அவங்க எந்த லெவலுக்கு போனாலும் சரி, உயிரோடு இருந்தால் அவங்க எல்லாருக்கும் செலவழிக்கிறது அன்றாட செலவினம் யாருக்கு கடமை, பிள்ளைக்கு கடமை, பேரருக்கு கடமை. அதாவது பிள்ளைண்டா தாயின் வந்துடும், பேரண்டா அதுக்கு பாட்டனாரு கடமை. அப்படி கடமைப்படுத்தப்படவே அவள் எவ்வளோ தூரமானாலும் சரி. வலா யூஜுபர் வலா நஃபகத்தி கைர் ஹாவுலாய், மற்றவர்களுக்கு செலவினம் என்ன கடமைப்படுத்தப்பட மாட்டாது. செலவினம்டா இங்கே நம்ம பாட்டிக்கு இந்த வருஷத்து ஒரு முறை கொடுத்துட்டு சந்தோஷப்பட்டு துடிக்கிறது அதல்ல, சரியா. இது வந்து அன்றாட நஃபகாவை சொல்கிறது, அன்றாட செலவினங்கள், கடமையான செலவினங்களை கொடு. உண்மையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தர் அன்றாட செலவினம் செலவழிச்சிட்டுப்பான், அவனுக்கு மரியாதைக்காது. திடீர்னு ஒருத்தர் வந்து வாப்பா பார்க்க வந்தீங்க, அப்பா பார்க்க வந்தீங்கன்னு ஒன்று கொடுத்துட்டு போவான், அவன் தான்ப்பா புள்ள அப்படி என்னென்ன, அவருக்கும் அதான் பெருமிதம், அந்த வந்தவருக்கு நான் கவனிக்கிறேன்னு பெருமிதம். இந்த வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம ஒரு 5000 4000 ரூபாயோட பார்சல் என்ன செய்வாங்க
உலர் உணவுன்னு சொல்லி எல்லாம் கொடுப்பாங்களே, அவனோட ஃபீலிங் என்னென்னா 365 நாள் இவன் தான் செலவழிக்கிற மாதிரி ஒரு உணர்விக்கும் அவனுக்கு. மஷாலா எல்லாம் உணர்வு கொடுத்துட்டோம், நல்லா சந்தோஷமாகிக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ் அப்படி. இவன் ஃபீல் என்னென்னா அந்த 365 நாளும் இந்த பார்சல் போகிற மாதிரியே இவன் சிந்தனையில் இருக்கும். வருஷத்தில் ஒரு நாள் தான் பேத்திருக்கு. அப்போ கஸ்டமர் சொல்கிறேன் எவ்வளோ கொடுத்தாலும் கஸ்டமர் தான்ப்பா சொல்லுவாள். நீ எவ்வளோ நாள் கொடுத்தான்னு கேட்டால் இவன் ஒரு நாள் கொடுத்துக்கிறான் வருஷத்தில் ஒரு நாள். அதை வச்சு இவர முடிவு என்னன்னு சொன்னால் எவ்வளோ கொடுத்தாலும் கஸ்டமர்னான்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு பொதுத்தன்மை கொடுக்கக்குள்ள இருக்குது, வாங்கக்குள்ள இருக்காது. வாங்கக்குள்ள டெய்லி தந்தாலும் இப்போ அவர் தாரதெல்லாம் குறைவுன்றுவாங்க. மனுஷனுக்கு அது வாங்கக்குள்ள அப்படி தான், கொடுக்குற டைமில் இப்படி இருக்கும். இது இயற்கையான அம்சம். இதை இதில் பேசப்படுற அன்றாட செலவினம், அன்றாட செலவினங்கள் விஷயத்தில் ஷாஃபியுடைய நிலைப்பாடு வேறு, மாலிக்குடைய நிலைப்பாடு அப்படியே அதுக்கு எதிரானதை நம்ம பார்க்குறோம். வலா யுஜ்பர் அலா நஃபகத்தி கைர் ஹவுலாய், மற்றவர்கள் இது தாண்டி மற்றவருடைய செலவினங்களுக்கு இவர்கள் நிர்பந்திக்கப்படக்கூடாது. அதாவது தந்தையுடைய சகோதரர்கள் அவங்கள சிலத்துல் அர்ஹம் தத்தவர்களை சேர்ந்து நடத்தல் என்ற அடிப்படையில் வரணுமே தவிர அன்றாட செலவினங்களில் வராது. இதெல்லாம் போட்டுட்டு இப்னுல் முன்திர் சொல்கிறாரு. இது இப்போ அல் இஷ்ராஃப் அலா மதாஹிப் உலமாக்குடைய மதுஹபல் சொல்லிட்டாச்சு. வல்லதி பிஹி அகூல், அதாவது ஈஜாபு நஃபகாலில் வாலிதைன் வல்வல தூன சாயிரில் கராபாத். நான் சொல்லக்கூடிய கருத்து என்னென்ன இப்னுல் முன்திர் சொல்கிறாருன்னா, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மட்டும்தான் என்னது அன்றாட செலவினம் கடமை. அடுத்த உறவினர்களுக்கு அன்றாட செலவினம் என்ன கடமை இல்லை. பாட்டனாராக இருந்தாலும் சரி அன்றாட செலவினங்களை செலவழிக்கிற கடமை என்ன இல்லை அப்படி என்று சொல்லி யார் சொல்கிறாரு? இமாம் இப்னுல் முன்திர் என்ன செய்கிறார் சொல்கிறாரு. அல்லாஹு ஆலம், நமக்கு ஒன்று இதில் என்னது தெளிவாக இல்லை சரியா. அதாவது முஸ்தஹப், யாருமே இதில் விரும்பத்தக்கதுன்னு சொல்லலை, விரும்பத்தக்கதில் யாரும் முரம்படலை. அதிரத்த உறவுகளை சேர்ந்து கடமையா அவன் செலவழிக்காட்ட அல்லாஹ்விடத்தில் என்ன குற்றம் என்ற இடத்துக்கு வருவானா என்ற ஒரு பகுதி தான் இது. இந்த இடம் அப்படி வரலைன்னா அவன் உதாரணமாக சிலத்துல் அர்ஹாமின் அடிப்படையில் ஒரு பாட்டனாக இவன் தான் பார்க்க வேண்டியிருக்கேன்னா இவர் தான் பார்ப்பார், அதில் சந்தேகம் இல்லை, யாரும் கைவிட போகிறது இல்லை, ஃபித்ரத்தை அதை பார்க்க சொல்லும். ஆனால் அதில் மனிதன் அடிப்படையில் ஒன்று குறை வைக்கலாம். முதலாக கொண்டு வந்து வாப்பா கொடுத்துடலாம், அம்மா கொடுத்துடலாம், தந்தைக்கு பார்ட்னர் கண்டை கொடுக்கலாமல் போயிடும் நஃபக்கத்தில். இப்போ அவன் குற்றவாளியா அப்படின்னு இல்லை, சரிசமம் அப்படி கொடுக்கணும்னா சரிசமமாக கொடுக்க வேண்டிய இவங்களுக்கும் அவங்களுக்கும் சரிசமமாக கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமையெல்லாம் வரும். ட்ரெஸ் என்றாலும் எல்லாத்துலேயும் கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். அப்படின்னா குற்றவாளியாக மாறுவானான்ற கேள்வி அதில் இருக்குது. அதனால் அல்லாஹு ஆலம் இதில் முடிவு என்ன நமக்கு தெரியலை. ஆனால் கருத்து முரண்பாடையும் வச்சு இமாம் இப்னுல் முன்திர் கருத்தையும் கொண்டு வந்து வச்சுக்கிறேன் சரியா. இதுதான் இப்படி இஸ்லாமிய வரலாற்றில் இப்படி ஒரு கருத்து முரண்பாடு இருக்கிறன்ற இந்த அதாவது பாரம்பரியத்தை எங்களோட பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கடத்தி விட்டாலே முக்கியத்துவம் என்ன செஞ்சிரு அதில் விளங்கிடும் இடத்தை நம்ம பார்க்குறோம். ரைட், இது நான் 1-2 உதாரணங்கள் பாட்டனார்கள் விஷயத்தில் எப்படிப்பட்ட அதாவது கேள்விகள் கருத்து முரண்பாடுகள் நம்ம சமுதாயத்தில் இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சு கொள்றதுக்காக இந்த பகுதியை நான் என்ன செஞ்சேன் உங்களுக்கு பதிவு செஞ்சேன். அடுத்ததாக என்ன அப்படின்னா, இந்த பாட்டனார்கள் என்ற இந்த இதில் எப்படி சம்பந்தப்படுத்தி பேசக்கூடிய அந்த வரலாறு அன்றைய கால மரபுகளில் இருந்துச்சு. இது வரலாற்றோடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இந்த வரலாற்றில் நம்ம எப்பயும் புரிஞ்சுக்கணும், வெறும் வரலாற்றில் நசபு மட்டுமல்ல, அந்த நசபுக்கு பின்னணியே சேர்றது தான் சிலா. அது எப்படி இருந்ததை சேர்த்து புரிஞ்சுக்கொள்வது அதில் இருக்கும், தர்பியாக இருக்கும் அதில். அதே போல் நம்ம செஞ்சுட்டு போகிற ஒரு குற்றம் நம்மளோட பேரப்புள்ளை எப்படி பாதிக்கும்ன்றது இருக்கும். நம்ம ஏற்கனவே குழந்தை வளர்ப்பில் சொல்லியிருக்கிறோம், சின்ன வயசில் பிள்ளைகள் தவறு விடுவாங்க. அந்த தவறை நம்மளுக்குள்ளே கூடி நம்ம சிரித்து பேசிக்கின்றிருப்போம். ஆனால் அவனோட வாழ்க்கை ஃபுல்லாக ஒட்டிடும், அது அவனோட வாழ்க்கை ஃபுல்லாக ஒட்டிடும். இவன் அங்கே களவெடுத்து வந்தான் அப்படின்னு சொல்லி இவன் எப்படி களவெடுத்திக்கிறான் பார்த்திங்கன்னா இவங்க ஒரு ஃபண்ணுக்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவன் 40 வயசு வரைக்கும் அவன் சொல்லி கண்டிப்பான். பண்ணிட்டா நீ சின்னத்தில் என்ன ஒருவர் ஒருத்தர் சொல்கிறாரு, மார்க்க ஸ்பீச் பேசிட்டுக்கிறார். அவர் ஒரு 50-60 ஆகிட்டார். ஒரே முரண்பாடு, அவர் இப்போ பார்த்தாலும் முரண்பாடு. அதுக்கு அவர் சொல்கிறார், சின்னத்திலேயே அப்படி தான் இவர் சேவலை விரட்டுவான், கோழியை கண்டா சேவலை கண்டா விரட்டிகிட்டே போவான், அடிக்காமல் இருக்க மாட்டான். ஏன்னா 60 வயசில் அவர் சொல்கிற கருத்து புறப்பாடுக்கு சின்ன வயசில் சேவலை விரட்டி அடிக்கிறதுக்கு என்ன சம்மந்தப்படுத்தி பேசுகிறாங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்கள். அவன் ஏதாவது கால்நடைகள் மிருகங்கள் எதாவது கண்டாலும் சின்ன வயசில் என்ன செய்வானா, விரட்டி அடிச்சுக்கிட்டே இருப்பானா. அந்த புடிவாதம் தான் இவனுக்கு இப்போ என்னது, இந்த 60 வயசில் இந்த கூடும் கூடாதுன்ற ஹராம் கருத்து முரண்பாடுக்கு காரணம் என்று இந்த பிக்கு பாட்டியெல்லாம் ஈக்கி சரியா. அப்படின்னா இதையே அவனோட வரலாற்றில் சம்மந்தப்படுத்துகிறாங்கண்டா, நம்ம செஞ்ச இந்த பிள்ளைகளுடைய தவறுகளெல்லாம் பப்ளிக்காக பேசி என்ன செய்யக்கூடாது, சம்மந்தப்படுத்தினா அவனுக்கு ஒட்டிக்கிட்டே இருக்கும். அவன் எதையாவது பேசுகிற டைமில் ஒரு கருத்து சொல்கிற டைம்லலாம் விளங்காத மக்கள் திருப்பி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் நகைச்சுவாக இருக்குது, இன்னொரு நாள் அவன் வாழ்க்கையில் அதை என்ன செஞ்சிடும், ஒட்டிடும். பட்ட பேர்கள்லாம் பெரும்பாலும் இப்படி தான் என்ன செஞ்சிடுறது, ஒட்டிடுறது. அப்போ நம்ம பாட்டனா போகிற ஒரு நாள் நம்மளோட பிள்ளைகள் திருமணம் முடிக்க போகுது, அவனுக்கு குழந்தை பிறக்க போகுது. அப்போ நம்மளே கிளியராக வச்சுக்கொள்வது, அதாவது இந்த ஒரு நல்ல முறையில் வைத்துக்கொள்வது
அந்த பிள்ளையும் சிறப்பான முறையில் பேரர்களுக்கு சிறப்பு. சொல்லப்போனால் பாட்டனன் பெரியோர் தவறு செஞ்சிருந்தால் அவங்களோட பிள்ளைகள் தானே அந்த ரத்தம் இருக்கத்தான் செய்யன்றான். யாராவது ஒருத்தர் வந்து தவறு செஞ்சிருப்பான், இந்த முறை இல்லாமல் திருந்த பாஞ்சோரன்னு சொல்லுவோமே, அப்படி ஓடிட்டான்னு வைங்களேன், அது பிழை, அது கூடாது, அது சமூக ஒரு இன செயல், அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் என்ன செய்ய உண்டு. ஆனால் அவனோட புள்ள வந்து ஏதாவது தவறு செஞ்சோன்னு தெரியும் தானே, எல்லாம் இந்த ரத்தம் தான் அப்படின்னு சொல்லி ஓடுறதுக்கு ரத்தத்துக்கு என்ன சம்மந்தம்? சரியா? அவன் அது மாதிரி ஒன்று நடந்தால் அது ஏதோ ஒழுக்க மீறல், நீ இந்த குரங்கு சமுதாயத்துடைய சிஸ்டத்தை கொண்டு வந்ததால் ஓடிப்பான்னு வைங்களே, ஏதோ ஒன்று அப்போ அது பிழை, பாவம், தௌபா செஞ்சுட்டான். அதை எதோடு சம்மந்தப்படுத்துவாங்கன்னா இதோடு சம்மந்தப்படுத்தி என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் அந்த பார்த்தீங்க தானே, அதனால தான் இவன் வந்து என்ன சொல்கிறா இப்படி பார்த்தா அல்ல பறக்கத்தில் தான் ஃபெயில் ஆகிட்டான்வான், ஸ்கூலில் ஏதோ எக்ஸாம்பிள் ஃபெயில் ஆகினா அப்படி எதையாவது உண்டதோடு அதை சம்மந்தப்படுத்துவாங்க. அப்போ அதில் நம்ம கவனமாக இருக்கணும். அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்கள். சஹீஹுல் புகாரியில் 7வது ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது அந்த ஹிர்கல் மன்னன்ட்ட ஒரு கடிதம் வருது. அப்போ அந்த டைமில் அதாவது அபு சுஃபியானெல்லாம் அழைச்சி அந்த விசாரணை நடக்குது. அதுக்கு பிறகு அபு ஹிர்கல் வந்து அதை அங்கீகரிக்கலை, ரசூலாங்களுக்கு அந்த சார்பான பதில்கள் தான் சொல்லப்படுது. அப்போ அவங்க சொல்லிக்கிறாங்க எப்படின்னா, லக்கது அமீர அம்ரு இப்னு அபி கபிஷா, புகாரில் வருது. அபு கபிஷாவுடைய பேரனுடைய அதிகாரம் இப்போ என்ன செஞ்சுட்டு வளர்ந்துட்டு வருது, மேலோங்கிட்டு. எந்த அளவுக்குன்னா, இன்னஹு யஹாஃபுஹு மலிக்கு பனில் அஸ்ஃபர், ரோம மன்னர்கள் கூட என்ன பயப்படுகின்ற அளவுக்கு. அதாவது நேரடி அர்த்தம் என்னென்னா, மஞ்சள் நிறத்தவர்களுடைய பிள்ளைகளுடைய அரசன் அப்படின்னு அர்த்தம். மலிக்கு பனில் அஸ்வரண்டா ரோமர்களை மஞ்சள் நிறத்தோடைய பிள்ளை, அதாவது அவங்களுடைய வெண்மைத்தன்மையுடைய அந்த இது வந்து அரபு நாடுடைய வெண்மைத்தன்மைக்கும் அவங்களோட வெண்மைத்தன்மை டிஃப்ரெண்ட் இருக்குது, அதனால் அஸ்வரன்றது. சரியா? இது அபியம் அப்படின்ற இடத்துல சொல்லுவாங்க. அப்போது அவர்களுடைய மன்னர்கள் பயப்படுகின்ற அளவுக்கு இந்த அபு கபிஷாவுடைய பேரனுடைய வளர்ச்சி என்ன செய்யுது இருக்குது. இந்த அபு கபிஷா என்ற சம்பந்தமாக என்னத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அப்துல் முத்தலிப் இருக்கிறார், குசை இருக்குது, கிலாப் இருக்குது, ஹாஷிம் இருக்குது, இதோடு சம்மந்தப்படுத்தாமல் அபு கபிஷாவோட சம்மந்தப்படுத்தி விட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு பல காரணம் சொல்கிறாங்க. அதாவது பாட்டனார்கள் என்றது நான் சொன்ன மாதிரி, அதாவது தந்தை வழி பாட்டனார், தாய் வழி பாட்டனார்ண்டு 2 4 ஆகி 4 8 ஆகி இப்படி போகுமே. அப்போ அதில் பிரபல்யமானவர் தான் நம்ம ஞாபகம் வச்சுப்போம். பிரபல்யம் இல்லாத ஒரு ஆளுக்கு ஏதாவது ஒரு மைனஸ் பாயிண்ட் இருந்தால் அந்த ஆளுடைய பேரந்தானே என்று ஜாயின் பண்ணுறதுக்கு தான் இவரை சொன்னாங்க என்று ஒரு கருத்து. அபு கபிஷான்னு ஒரு பாட்டனார் இருந்தால் அது யாருன்னு தையன் பண்ண முடியலை, எந்த வகையில் பாட்டனாரும் தையன் பண்ண முடியலை. அந்த பாட்டனாருடைய அவர் கொஞ்சம் ஒரு மட்டமாக இருந்ததுனால அதோட என்ன செஞ்சிட்டாங்க, ஜாயின் பண்ணி குறை சொல்கிறதுக்காக என்ன செஞ்சாங்க, இந்த வார்த்தை சொன்ன அபு கபிஷாவுடைய பேரண்ட வளர்ச்சியை பார்த்தீங்களா, யாருக்கு? ரசூலாங்களுக்கு அபு கபிஷாவுடைய பேரண்ட வளர்ச்சியை பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னாங்கன்றாங்க. இன்னொரு கருத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அது இமாம் இப்னு ஹஜர் அதை சொல்கிறார், அதை தான் சரிகான்ற மாதிரி சொல்கிறார். 40ஆம் பக்கத்தில் இப்னு குத்தைபா, ஹத்தாபி, தாரகுத்னி இவங்க எல்லாரும் சொல்கிறாங்களா, ஹுவ ரஜுலும் மின் ஹுஸா கோத்திரத்தை சேர்ந்தவர், ஹாலஃப குரைஷன் ஃபி இபாதத்தில் அவுதான், அதாவது இவங்க லாத்து உஸா இது போன்றவைகளை வணங்கிட்டு இருக்கிற டைமில் அவர் மாற்றம் செஞ்சு ஷேராவை என்ன செஞ்சார், நட்சத்திரம் வணங்கிட்டா ஷேரா நட்சத்திரத்தை வணங்க ஆரம்பித்தார். யார்? இந்த ஹுஸா கோத்திரத்தை சேர்ந்த ஒருத்தர், பாட்டனாரில் ஹுஸா கோத்திரத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து இவங்களோட கடவுளுக்கு மாற்றாமல் இன்னொரு கடவுளை என்ன செஞ்சார், வணங்க ஆரம்பித்தார். ஃபனஸபுஹு இலைஹி, அவர் இந்த முரம்பட்டார் பாருங்கள், இவ்வளோ பேரும் வணங்கிட்டு இருக்கிற டைமில் மாத்தமாக ஷேரா வணங்கினார், அவன் முரம்பட்டார் தான் அபு கபிஷான்ற ஒருத்தர். அதனால் நசபு இலையில் இலிஸ்திராக்கி ஃபி முத்தலக்கில் முகாலபா, இந்த முரம்பாட்டு வடிவம் அவருக்கு ஏற்பட்டதுனால அந்த அடிப்படையில் பேரர் மாதிரி இவர் என்ன செஞ்சிட்டாங்க சொல்லி இவர் முரம்பட்டார். இப்போ எல்லாரும் வந்து லாத்து உஸா மனாத்து இதெல்லாம் வணங்கிட்டு இருக்கிற டைமில் இவர் திடீர்னு அல்லா மட்டும் தான் வணங்கணும் பண்ணிட்டார். அதனால் அபு கபிஷாவுடைய பேரன் என்ன செஞ்சிட்டார், முன்னேறிட்டார், வளர்ந்துட்டு வர அதிகாரம் செஞ்சுட்டு வருதுன்னு சொல்லி ஏற்கனவே ஹுஸா கோத்திரத்தை சேர்ந்த அபு கபிஷா என்ற ஒருத்தர் முரம்பட்டதுனால அந்த பொது முரம்பாட்டில் இவரை என்ன செய்கிறாங்க, சம்பந்தப்படுத்தி விட்டார்கள். அவருடைய பேராக, அதாவது வஜ்ஸ் இப்னு ஆமிர் இப்னு காலிப் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இது ஒரு வரலாற்று செய்தி. இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இந்த குணம் இருக்குதே, பாட்டனார் ஒரு பேரோடு ஜாயின் பண்ணி விடுறது. இப்போ நல்ல வேலை நம்ம சமுதாயத்துக்கு இந்த பாட்டனார் பட்டியல் தெரியாதே, முதலாக பாட்டனாரோட நின்றுறதுனால இந்த பக்கத்தில் உள்ள யாரையாவது ஜாயின் பண்ணி விட்டுவாங்க. சரியா? அவள் பெரும் பாட்டனார்களோட வரலாறுலாம் பாதுகாக்கப்பட்டு ஏதாவது மைனஸ் தெரிஞ்சிருந்தால் நினச்சி பாருங்க, டோட்டல் குடும்பத்துடைய இதே குடும்பத்தை அங்கே ஜாயின் பண்ணிடுவாங்க. அப்போது நம்ம நசபு வந்து மிச்சம் தூய்மையாக இருக்கணும் அப்படின்றதுக்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு ஆதாரம். அதில் இருந்தால் வந்து அது நம்மளை என்ன செய்யும், பாதுகாக்கும் அப்படின்றதுக்கு ஒரு செய்தி. இப்போது அதாவது இந்த செய்தியை பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தூய்மையை அப்படி அந்த தூய்மையை ரசூலாங்க விரும்புகிறாங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். இந்த செய்தி வந்து அதாவது சஹீஹுல் புகாரில் வருது, அல்லாஹு தாலா வந்து என்ன, அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அதை தெரிவு செஞ்சான்,
அதில் அப்புறம் என்னது, அதாவது கினானா கோத்திரத்தை தெரிவு செஞ்சான். அதிலிருந்து என்ன, அதாவது அந்த அந்த ஹாஷிமை தெரிவு செஞ்சான். ஹாஷிம்லேருந்து என்ன, அதாவது என்ன செஞ்சான், தெரிவு செஞ்சான் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருது. அப்போ ரசூலாங்க அங்கே பாட்டனார் தான் சொல்லிட்டு வராங்க, பாட்டனார். அப்போ அவங்க வந்து முஷ்ரிக்கலாக இருந்தாலும் கூட, அது யார் யார் முஷ்ரிக்கு நமக்கு தெரியாது, ஆனால் முஷ்ரிக்கலாக இருந்தவர்களாக இருந்தாலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கை தூய்மையை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அந்த விஷயத்தில் அவங்க என்ன, ஹியாருக்கும் ஃபில் ஜாஹிலியா, உங்களில் சிறந்தவர்கள் ஜாஹிலியத்தில் சிறந்தவர்கள் என்ற அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொன்னார் எடுத்து பார்க்குறோம். அப்போ பாட்டனார்களுடைய தூய்மை என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கணும். ஆனால் நான் எங்களுக்கு நம்ம சொன்னேன், அந்த இந்த முதலாவது பாட்டனாரோட முடிஞ்சு ரெண்டாவது பாட்டனாரில் இருந்து வரக்கூடியதை தூய்மையை நம்ம பார்க்குறது இல்லை. அப்பாவை பற்றி ஏதாவது சொல்லியிருந்தால் கூட கணக்கில் நிறைய பிள்ளைகளே இருக்கிறாங்க, வாப்பா கொஞ்சம் மரியாதை பேசுவாங்க, அப்பாண்டக்குள்ள அது வார்த்தையே எனக்கு கொஞ்சம் தடிச்சிடும். அப்பாட அப்பாவை யாரோ ஒருத்தர் ஈந்திக்கிறான் போல, அவனால தான் நம்ம இந்த இது அப்படியே இப்படி பேசுவாங்க. விளங்கிட்டா, எவனோ ஒருத்தன் செஞ்ச ஒரு பித்தனால முசீபத்தில் வந்து முடியுது, யாரும் நம்மளோட வாப்படா வாப்பா அப்படின்ட்டு அந்த மரியாதையை பேத்துறேன்னு இவன் காணலை பழகல்ல இருக்கல, இவனுக்கு எந்த லாபம் இல்லையே என்றதுனால அந்த பாட்டனாருடைய வாப்பாவே என்ன செய்வான், ஒரு மட்டை தட்டின மாதிரி என்ன பேசுவான். சரியா, அவன் மட்டும் கையில் கிடச்சான்னு வைங்களேன், இந்த டோட்டல் தொழில் நம்ம நாசமாக போகிறது அந்த அந்த காரணம் அப்படின்னு பேசக்கூடியவங்க இருக்கிறான். அப்போது இவனுக்கு அந்த பாட்டனாரை பற்றி அப்போ இவனுக்கு ரிசல்ட் என்னென்னா, இவன்ட பேர பிள்ளை என்ன செய்யும், இவனுக்காக தானே பேரப்புள்ளுடைய பிள்ளை, இவன் அந்த அந்தஸ்துக்கு கொண்டு போகக்கூடிய நிலைமை வரும். நமது பாட்டனார்களை கண்ணியப்படுத்தணும், பாட்டனார்களுடைய தந்தை அவங்களுடைய தந்தைகளை கண்ணியப்படுத்தணும், நம்மளும் என்ன செய்வோம் கண்ணியப்படுத்தப்படுவோம் என்றதை நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம பிள்ளைக்கு அந்த தர்பியாக போய் சேரும், எப்படி வாப்பா பேசுகிறாரு, குடும்பத்தை மரியாதை எப்படி பேசுகிறாரு அப்படின்ற போய் சேரும் இடத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். அதே போல் வந்து இந்த செய்திகளை நான் வந்து தொகுக்க நினச்சிட்டு விட்டுட்டேன், அது வந்து நசபுடைய படமாக போயிடும். என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்லாமிய வரலாற்றில் அதை தர்பியாவோட சம்மந்தப்பட்டது தான். அது நிறைய செய்திகள் வரும் இஸ்னாதுல் ஹதீஸ்கள் அப்படின்னு சொன்னால், அதாவது அன் அபிஹி அன் ஜத்திஹி, அவருடைய தந்தையிடமிருந்து அந்த அவருடைய பாட்டனிடமிருந்து இவர் அறிவித்தார். அம்ர் இப்னு ஷுஐப் அன் அபிஹி அன் ஜத்திஹி, அம்ர் இப்னு ஷுஐப் அறிவிக்கிறார் அன் அபிஹி அவருடைய தந்தை வழியாக, சரியா, அன் ஜத்திஹி அவருடைய பாட்டனார் வழியாக. இந்த அவருடைய பாட்டனார் வழியாகன்றது ரெண்டு கருத்து வரும். ஒன்று ஃபஸ்ட்டாக அறிவிக்கிற அவருடைய பாட்டனா அல்லது தந்தையுடைய பாட்டனார். தந்தையுடைய பாட்டன் அப்படின்னு சொன்னால் ரெண்டாவது பாட்டனாராக ஆகும். அறிக்கையோட பாட்டன் சொன்னால் முதல் பாட்டனாராக ஆகும். ஏன்னா அவருடைய பாட்டன் வருது, அவருடைய ரெண்டு பேரை குறிக்கலுமே, முதலாக அறிவிக்கிறோடைய பாட்டனும் குறிக்கலும், தந்தையுடைய பாட்டனையும் என்ன செய்யலும் குறிக்கலும். இந்த செய்தி இப்படியான செய்திகள் நான் தொகுத்து அது தர்பியா. ஏன் தர்பியா தெரியுமா, பாட்டனார் அறிவை மகனுக்கு என்ன செஞ்சுக்கிறார் கொடுத்திக்கார், மகன் தன் பேர் அந்த பாட்டனாருடைய அறிவை கொண்டு போய் பேரனுக்கு என்ன செஞ்சுக்கிறார் சேர்த்திக்கிறான்னு அர்த்தம். இல்லாட்டி அர்த்தம் உண்டு இல்லையே. இப்படி அறிவு சேர்க்கப்பட்டது ஒரு பெரிய ஒரு விஷயம், அது ஒரு பரக்கத்தான ஒரு சூழ்நிலை காட்டும். அப்போ மன்றவாகும் அந் அபிஹன் ஜத்திகின்றே தனி புக்கு செஞ்சுக்குது இருக்குது, யார் யார் தன் தந்தை வழியாக தந்தை தன் பாட்டனார் வழியாக அறிவித்தவைகள். அதில் மிக பிரபல்யம் வந்து இந்த அம்ர் இப்னு ஷுஐப் அன் அபிஹி அன் ஜத்திஹி தான் மிக பிரபல்யமான அறிவிப்பு. சரியா, அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸுடைய அந்த அறிவிப்பால் வரிசை. சரியா, அதில் வந்து பல நூற்றுக்கணக்கான செய்திகள் என்ன செய்து வருது. இதெல்லாம் தர்பியாவுடைய வடிவம். அதில் செய்திகளாக நம்ம படித்தாலும் தர்பியாவுடைய வடிவம்னா பேர் வரைக்கும் அறிவு சேர்க்கப்பட்டிருக்கு. சதகா ஜாரியா, தந்தை சொன்னார் என்று அவர் மகனுக்கு சொல்கிறார், அவர் அவருடைய மகனுக்கு சொல்கிறார். அப்போ பேரார் அறிவிக்கிறார், என் தந்தை சொன்னார், என் தந்தையுடைய தந்தை சொன்னார்னு என்ன செய்கிறார் அறிவிக்கிறார். அப்போ இது ஒரு பெரியோரு இல்மு என்று அர்த்தம், பெரியோரு இல்மன்ற ஒரு அர்த்தம், பெரியோரு அறிவுன்ற ஒரு அர்த்தம். இந்த பகுதிகள் வந்து நிறைய உண்டு, ஆனால் அதை நான் இந்த பகுதியில் என்ன செய்யலை எடுக்கலை. அப்படி வந்து இப்போ ஒன்று செய்திகளை மட்டும் நான் சொல்கிறேன். உதாரணமாக சஹீல் புகாரில் 5513 இலக்கத்தில் வருது. ஹிஷாம் இப்னு ஸைத் அறிவிக்கிறார், தஹல்து மஅ அனஸ், நான் வந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு போனேன். அலல் ஹக்கம் இப்னு அய்யூப், ஹக்கம் இப்னு அய்யூப் இடத்துல போனேன். அவர் வந்து ஹக்கம் இப்னு அய்யூப் யாருன்னா பஸ்ராவில் கவர்னராக இருந்தவர். ஃபரா ஹில்மானன் அவ் ஃபித்யானன். அப்போ அந்த டைமில் அவர் பார்க்குறாரு, அந்த அவர் கவர்னர் இடத்துக்கு போகிறாரு. அங்கே பார்க்குறாரு சில இளைஞர்கள் வந்து ஒரு கோழி உயிரோடு இருக்கு, அதை டாக்கடாக வச்சு அம்பு எறிஞ்சு என்ன செய்கிறாங்க விளையாடி கண்டிக்கிறான், அதை பழகி கண்டிக்கிறான். அப்போ ரசூல் அனஸ்லாம் சொல்கிறார், நஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஸ்பரல் பஹாயிம், மிருகங்களை இந்த மாதிரி உயிரோடு இலக்கு வைக்கிறது கூடாது, அதில் கொடுமைப்படுத்தப்பட கூடாது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் என்ற செய்தி அனஸ்லாம் சொல்கிறாங்க. இந்த செய்தியை எப்படி பார்த்தோம்னா அது ஒரு தகவல். ஆனால் இந்த செய்தி முஸ்லீமில் எப்படி வருதுன்னு சொன்னால், ஹிஷாம் இப்னு ஸைத் சொல்கிறாரு, அதாவது ஹிஷாம் இப்னு ஸைத் இப்னு அனஸ் தஹல்து மஅ ஜத்தி என்று வருது. ஹிஷாம் இப்னு ஸைத் இப்னு அனஸ் தஹல்து மஅ ஜத்தி அப்படின்னா ஹிஷாம் வந்து பேரர் அனசரில் அவங்களோட பேரன் தான் ஹிஷாம். அப்போ எனது பாட்டனாருடன் நான் சென்றேன், என் பாட்டனாருடன் நான் சென்றேன். ஹிஷாம் இப்னு ஸைத் இப்னு அனஸ். அப்போ அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் ஸைதுடைய மகன் வந்து ஹிஷாம். அப்போ என்ன பாட்டனாருடன் சென்றேன். இது ஒரு செய்தி தான், அதில் ஒரு தர்பியா இருக்கும்.
இப்போது நிறைய பிள்ளைகள் நாங்கள் பார்க்குறோம் என்னென்னா, நான் என்னை பாட்டனாரோட சொன்னேன், அவரோட தான் ஃபஸ்ட்டாக சினிமா ஹாலுக்கு போனது அப்படின்றாங்க. அப்போ தான் என்னை ஃபஸ்ட்டாக கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ எல்லாம் சினிமா ஹால் அப்படி நாங்கள் ஒரு காலத்தில் அப்பாவோட மணல் தரையிலிருந்து சினிமா பார்த்தோம். நாங்கள் அப்பாவோட தான் ஃபஸ்ட்டாக சீட் அடிக்கின்றது. என் அப்பாவோட தான் நான் முதலாவது குடித்தேன். புற அவரை விட்டுட்டார், அல்ல அவருக்கு ரகமச்சிக்கணும் சரி. இப்படி இது வந்து அதாவது அந்த தர்பியா, இது வந்து என்ன தர்பியா, பிழைகள் நடந்திருக்கலாம், பிழைகள் அதெல்லாம் ஒரு அம்சம். அதை சொல்ல வர அதையே நீ பெருமையாக எழுதுற. ஒரு தவறு நடந்துட்டு வரலாற்றில் தவறு நடக்கலாம், யாருக்கும் நடக்கலாம். அந்த தவறை நீ எழுதாத, ஃபேஸ்புக்லேயோ அங்கேயோ இங்கேயோ எழுத வேண்டாம். அது ஒரு தவறை நீ எழுதுறதுலையே அந்த பாட்டனாரை பற்றிய கெட்ட, அவர் மௌத்தாகி எப்போயோ முடிஞ்சு, அவரோட கெட்ட தகவலை கொண்டு வந்து சேர்க்குறார். அது தெரிஞ்ச 4 பேர் இருப்பான், தெரியாத 400 பேர் இருப்பான். குல்லு உம்மத்தி முஆஃபா இல்லல் முஜாஹிரீன், வெளிப்படுத்துகின்றவர்களை தான் மற்ற எல்லாரும் மன்னிக்கப்படுவார்கள். அவரோட குற்றத்தை நீ வெளிப்படுத்துகிற புறம் பேசுகிறதுக்கு சம. பாட்டனாராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, கெட்டவைகளை மறைச்சிருங்க, நல்லதுகளை மட்டும் என்ன செய்யுங்க, வெளியே சொல்லுங்கள். இதுக்கு என்ன எதன் காரணமாக வருதுன்னு சொன்னால், இதுக்கு சொல்கிறேன்னா சமூகத்தில் வந்து சில விஷயங்கள் நளினப்படுத்தப்பட்டு பாட்டனார் பேரர் அதெல்லாம் பிரச்சனைகளின் அடிப்படையில் பேசப்படுது. நிர்பந்தமான ஒரு தகவல், படிப்பினையான ஒரு தகவல் சொல்லி ஆகணும் என்ற ஒரு இது, அதன் காரணமாக சொல்கிறது வேறு. அப்போது இந்த தர்பியா வந்து என் அப்பாவோட போனேன், நல்ல விஷயங்களை செய்யுங்க. நான் வந்து இப்படி தான் படித்தேன், என் வாப்பாட்ட படித்தேன், அப்பாட்ட படித்தேன், அப்போடு இருந்த நேரமெல்லாம் இந்த தகவல்களை நான் படித்தேன், கேட்டேன், தெரிஞ்சுக்கொண்டேன். அவர் தான் இந்த ஒழுக்கத்தை சொல்லி தந்தார், அவர் தான் இதை சொல்லி தந்தார், என்னை முழுசாக வளர்த்தேன் என் அப்பா தான், அவருடைய தர்பியா. அப்படி என்ன செய்ய, பாட்டியை சொல்லுங்கள், அப்பாவை சொல்லுங்கள், இதுதான் சரி. ஆனால் பாட்டி அப்பாவும் இன்றைக்கு எதுக்கு வச்சு இந்த பாட்டி அப்பா இது சம்மந்தமாக பேசுறதுக்கு எடுத்தோடனே அப்போ அந்த கதை சொல்கிற சப்ஜெக்டெல்லாம் வருமானம் ஒருத்தர் கேட்குறாரு. எது அப்பாவும் பாட்டன் பாட்டி இந்த சந்திரன் கதை இந்த கதை அதை சப்ஜெக்ட்லாம் வரும். அப்படி பாட்டன் பாட்டினா பயோவில் எப்படி இருக்குது அந்த கதை சொல்கிற குரூப்பு. சொல்லப்போனால் அவங்க ஃபஜால்னாகும் மஹாதீஸ், அவங்களே கதை தான், அவங்களோட வரலாறு நமக்கு கதை தான். அதான் பயோஸில் பதிஞ்சு என்ன கதை சொல்கிற குரூப். அது உட்கார வச்சுட்டு கொடுத்தாங்க. எங்கள் அப்பா இருக்கிற டைமில் கதை சொன்ன என்ன கதை, அந்த சந்திரனில் பாட்டி வடை சுட்டுட்டிக்கிறா. இதுக்கு தான் பாட்டனம் பாட்டியே வச்சிரி. எந்த கலாச்சாரத்தை கொடுத்து எதுக்குள்ளே ஜாயின் பண்ணியே நம்மளோட பிள்ளைகளே என்ன செய்கிறேன் அழிச்சிட்டு பேத்திருக்கோம். பிள்ளைகளை பாட்டன் பாட்டி எப்படி வாழ்ந்தாருன்னு சொல்லுங்கள். அந்த அவங்களோட கண்ணியத்தை, அவங்களோட உழைப்பை, அவங்களோட நேர்மையை அவங்களுக்கு கொண்டு இருக்கணுமன்றதில்ல. எப்படி பிள்ளைகளை வளர்த்தாங்க, எப்படி சிரமப்பட்டாங்க, எப்படி உழைச்சாங்க, சரியா, அந்த உழைப்பில் எப்படி நேர்மையாக இருந்தாங்க, எப்படி ஹலாலை பார்த்தீங்கன்னா அந்த காலத்து மக்கள்கிட்ட நிறைய அந்த பேணுதல் இருந்துக்கு. சரியா, அவங்க மார்க்கம் மட்டும் தெரிஞ்ச விதத்தான விஷயங்களாக இருக்கலாம், ஆனால் அவங்கள்ட்ட நிறைய பேணுதல் இருந்துக்கு. அந்த பேணுதல்களை கொண்டு போய் என்ன செய்ய, அந்த குழந்தை இப்போ ஆரம்ப காலமெல்லாம் என்ன வீடுகள் மகரிப் மண்டத்துக்கு என்ன ஆதாரம், சூரியன் மறைஞ்சது போல் குர்ஆன் ஓதுறது என்னது ஆதாரம், காலையில் எழும்புறது குர்ஆன் ஓதுறதுக்கான ஆதாரம். அவங்க விளங்கினவைகளை அவங்க செஞ்சு வச்சுருந்தாங்க. அந்த பற்றுக்கு அல்லா இடத்துல கூலி இருக்கலும். சரியா, எங்களுக்கு தெரியாது அதை பற்றி. அப்போ குஃபர்னு நான் சொல்லுவோம், ஆனால் கூலி கொடுக்க அல்லா போதுமானவன். இப்போ இந்த விஷயத்தில் இதுகளை சொல்லிட்டு இருக்காமல் மற்ற கதை சொல்கிறது விளங்கிட்டா, எப்படி அந்த காகம் வந்து தண்ணி குடிக்கிறது, கல்லை பொட்டில் போட்டு நிரப்பிச்சுன்றது, நரி வந்து எப்படி ஏமாற்றி அந்த வடை எடுக்கிறதுக்கு ஐடியா பண்ணது, இதெல்லாம் பாட்டன் பாட்டியோட கதையாக கொண்டு வச்சுக்கிறது. அது ஓகே, ஒரு 4 வயசு 5 வயசு வரைக்கும் அவனுக்கு தமிழை படிப்பிக்கிறதுக்காக ஏதாவது சொன்னால் ஓகே. அது அல்லாமல் இதுக்கு தான் பாட்டம் பாட்டி என்ற லெவலில் என்ன கொண்டு போய் வைக்கிறதுன்றது ஒரு தவறான ஒரு விஷயம். பாரம்பரிய தொழில்கள் இருக்குது, அதெல்லாம் வந்து இந்த அரசாங்கத்துக்கு தொழிலாளர்கள் ஃபேக்டரிகள் உருவாக்குற ஸ்கூல்களால் என்ன செஞ்சுட்டு பாரம்பரிய தொழிலை விட்டுரு. அவன் பாரம்பரிய தொழில் டூல்ஸு அதெல்லாம் இருக்கும். இதை செஞ்சால் நீ முன்னேற்றம் அடைந்தவன் அல்ல. அதனால் இந்த பேப்பரை இப்படி தேடு, அப்படி என்னென்ன ஒரு பேப்பரை கையில் கொடுத்து தேடு. பாரம்பரியம், அது பாரம்பரியம் உனக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயம். அதை நீ வந்து கீழ்நிலையில் உள்ளவன் என்ன செஞ்சிரு ஆகிறேன் அவனை இல்லாமக்கிட்டாச்சு. அவனுக்கு கிடைத்திருந்த திறமை, அவனுக்கு இருந்த தொழில், அவனுக்கு இருந்த அந்த சமூக பாரம்பரியத்தோடு குடும்பத்தோட சம்பந்தத்தோடு இல்லை எல்லாமே என்ன செஞ்சிட்டான், இல்லாமக்கிட்டான். நீ படிப்பு வேறு, தொழில் படிப்பு வேறு, படிப்பு வேறு, தொழில் படிப்பு வேறு, இந்த பாரம்பரிய தொழில் வேறு, 3 சேர்ந்து செய். இன்றைக்கு சில இளைஞர்களோட வீடியோக்குள்ளே போடுறாங்களே, அவன் ஹோட்டல் நடத்திக்க நிற்கிறான், மற்ற விஷயம் படிச்சுக்க நிற்கிறான். அவனை கண்ணியப்படுத்து, அவன் சொந்த உழைப்பும் செய்கிறான், இதுவும் செய்கிறான், அதுவும் செய்கிறான்னு இருக்கணும். இதுகளெல்லாம் கடத்தாமல் பாட்டன் பாட்டி என்ன கதையாக வருமானது இப்படி ஒரு மைண்டு செட்டுன்றது இது எல்லாத்தையும் இருக்குது. எதனால் இருக்குது, அந்த பயோ அப்படியே நம்மளை என்ன செஞ்சுட்டா உருவாக்கிட்டு ஆக்கிட்டாங்க. இது ஒரு மிக முக்கியமான விஷயம். அதனால தான் சொல்கிறோம் இளைஞர்கள் கெட்டு போகிறது, மற்றவங்க கெட்டு போகிறது எதுண்டா, அவனோட வயசெல்லாம் மெயின் காரணம் சூழல், வளர்ப்பு, வார்ப்பு. இதுதான் காரணம். 30-40 வயசில் ஜனாதிபதி ஆகிக்கிறான், பிரதமர் ஆகிக்கிறான், எம்பசடர் ஆகிக்கிறான், எல்லாம் ஆகிக்கிறான். இவனுக்கு அந்த 30 வயசில் தொழிலும் இல்லை, ஒன்றும் இல்லை. எப்படி அது எல்லாமே இந்த சூழலும் வார்ப்பும் வளர்ப்பும் தான். இவைகள் தான் மிக முக்கியமானதை புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ ஹிஷாம் என்ன சொல்கிறார், பாட்டனாரோடன் போட இன்னும் சொன்னார். அவர் இருந்தது அல்லாஹ்வுடைய தூதரோட அனசர் இல்லாங்க. ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சது, பேரர்களுக்கெல்லாம் பெரிய இல்மா என்ன செஞ்சது போயிட்டு பார்க்குறோம். அப்போ நம்மளோட பிள்ளை எங்கே கொண்டு போய் துட்டு வைக்கிறோமோ, மூசலையும் முஹராமும் கொண்டு போய் விடப்பேத்தான அனசரிலாங்களோட அவ்வளோ ஹதீஸில் பேர பிள்ளைகளுக்கு வந்து சேர்ந்துச்சு. அப்போ நம்மளோட பிள்ளை எதுக்காக செலக்ட் பண்ணுறோம்ன்றது நம்ம அந்த பிள்ளைக்கு செய்யக்கூடிய விஷயம். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம். அடுத்தது
அதாவது நம்ம பார்க்குறோம் இப்படி வரலாற்றில் அறிஞர்கள் அப்படின்ற பட்டியலில் இப்போ நான் அறிவிப்பாளர்கள் சொன்னேன், இதெல்லாம் தர்பியா சார்ந்த பகுதியா. அதாவது வரலாற்றில் அறியப்பட்டவங்களில் பாட்டனார் பேரர்னு அறியப்பட்டிருப்பாங்க அறிஞர்கள், 2 பேருக்கு ஒரே பேர் ஆகியும். அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா அல் ஜத் அல் ஹஃபீதுன்னு பிரிச்சுடுவாங்க. அல் ஜத்து அல் ஹஃபீதுன்னு பிரிப்பாங்க. அதில் முதலாவது யாருன்னா இப்னு ருஷ்த். நிறைய பேர் அறியப்பட்டிருக்கிறாங்க. நான் 2 பேரை உதாரணம் சொல்கிறேன், ஏன்டா இது மற்ற வகுப்பாக போகக்கூடாதுன்றதுல கொஞ்சம் கவனமாக்கணும். இப்னு ருஷ்த் அல் ஜத்துன்னுவாங்க. இப்னு ருஷ்த் அல் ஜத் அப்படின்னா பாட்டனார். அவருடைய புனை பேர் வந்து அபுல் வலீத், அவருடைய பேர் வந்து முகமது, அவருடைய வாப்பாட பேர் அஹ்மத். இவர் 520 மரணித்தார். மாலிக் மதுஹபை சேர்ந்தவர், ஹிஜ்ரி 520 மரணித்தார். அப்போ பேரர் இப்னு ருஷ்த் அல் ஹஃபீத், அவருடைய புனை பேர் அபுல் வலீத், அவருடைய பேர் முகமது, அவர் வாப்பட பேர் அஹ்மத். இவர் மௌத்தாகிற டைமில் அவர் பிறக்கிறார். அப்பா மௌத்தாகிறார் 520. அந்த 520 பேரர் என்ன செய்கிறாரு, பிறக்கிறார். பேரரா சரியா, பேரர் என்ன செய்கிறார், பிறக்கிறார். இவர் 595 மரணிக்கிறார். 2 பேருமே 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள். 2 பேருமே 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். 2 பேருமே குர்துபால காதியாகிறாங்க. 2 பேருமே குர்துபால காதியாகிறாங்க. அதனால் பிரிச்சே ஆகணும். இப்னு ருஷ்த் அல் ஜத், இப்னு ருஷ்த் அல் ஹஃபீத். இந்த இப்னு ருஷ்த் அல் ஹஃபீதுற புத்தகம் தான் பிதாயத்துல் முஜ்தஹித் என்ற ஒரு ஃபிக்ஹ் புத்தகம் இருக்குது. சரியா, அதை தரத்தி பண்ணி இப்போ இவருக்கு பற்றி சில நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்குது. இப்போ என்னென்னா பாட்டனார் பெரிய அறிவாளியாக இருந்துக்கிறாரு, பேரர் அறிவாளியாக மாறுறாரு. அந்தளவுக்கு தந்தை என்ன செய்யலை, மாறல. அப்படின்னு அர்த்தம் என்னடா, தந்தைக்கு ஒரு திறமை இல்லாமல் இருந்திக்கலாம், அல்ல ஒரு கஷ்டத்தில் இருந்திக்கலாம், ஆனால் கடத்தி விட்டார், அந்த இல்மை கடத்தி விட்டார். அல்லது பாட்டனார் இப்போ இவர் பிறக்கிறதே, இப்போ இவர விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிறக்கிறதே அவர் மௌத்தார டைமில், ஸோ நேரடியாக அது கிடைக்க வாய்ப்பில்லை. ஆனால் அவருடைய லைப்ரரி விட்டு பேத்திருக்கலாம், அவருடைய இல்மை விட்டு பேத்திருக்கலாம், அவருடைய அந்த சர்வத்துகளை அந்த செல்வங்களை விட்டு பேத்திருக்கலாம். அது என்ன செய்யுது, கொண்டு வந்து சேருது. நம்ம இப்னு ஜௌசியோட வரலாற்று படித்த டைம்லையும் அபுல் வலீத் அல் பாஜிரை படித்த டைம்லையும் என்னத்தை பேசுவாங்க, முதலாவது எங்கள்ட பரம்பரை நாங்கள் எந்த இல்மை கடத்திக்கிட்டு வாரோம், எந்த அறிவை கடத்திக்கிட்டு வாரோம், அது எப்படிப்பட்டதாக இருக்கணும் அனைட்டா, இது முக்கியம். ரசூலாங்க யூசுப் அதை சொல்லக்குள்ள என்ன சொன்னாங்க, அல் கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம் என்னாங்க ரசூலா. சங்கையானவர் சங்கையானுடைய மகன், சங்கையானுடைய மகன் சங்கையானுடைய மகன் என்னாங்க ரசூலா. இது பிரதானமான ஒரு அம்சம். நம்மளோட குடும்பத்துடைய இது குடும்பத்தை கண்ணிய கௌரவம் எதில் பேசுகிறேன்டா, நம்ம அந்த இது சேட்டாயம் பண்ணி கொடுக்கறதுலையும் பில்டிங்குக்கு பெயிண்ட் அடிக்கிறதுலையும் ரத்தலை அந்த நிலம் ஒரு பிரபுத்துவம் இருக்கிறது, இதில் தான் பெருமை. அழிஞ்சு போகிறதுல பெருமை, நிலச்சிக்கிறதுல பெருமை இல்லைன்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ இது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இப்போ முகமது இப்னு அஹமத் இப்னு முகமது இப்னு அஹமத், முகமது தண்ட பிள்ளைக்கு என்ன செய்கிறார், அஹமது இப்னு வைக்கிறாரு. அஹமத் தண்ட பிள்ளைக்கு முகமது பேர் வைக்கிறார். அப்போது முகமது தண்ட பிள்ளைக்கு அஹமது பேர் வச்சார். இதில் இப்படி வரலாம், ஆரம்பத்தில் இது வரண்டா, அஹமத் தண்ட பிள்ளைக்கு முகமது பேர் வைக்கிறார். அப்போ அவர் தான் பாட்டனார். அந்த முகமது தண்ட பிள்ளைக்கு அப்போ வாப்பட பேரை வைக்கிறார் அஹமத். அவர் தண்ட பிள்ளைக்கு பாட்டனார பேர் வைக்கிறார் மறுபடி முகமது. அதான் முகமது இப்னு அஹமத் இப்னு முகமது இப்னு அஹமத். அதனால தான் புனைப்பேர்லேருந்து எல்லாத்தையும் அதே அர்த்தம் என்ன தெரியுமா, நீங்கள் சொல்லி பாருங்க, அப்பட பேரை பிள்ளைக்குன்னு சொல்லி, இது என்ன ஒரு கலாச்சாரம், அது கலாச்சாரம் எவ்வளோ எஃபெக்ட்னு பாருங்க. பாப்பட பேர் அது அப்துல் ரஹ்மான் வைங்க, பிள்ளைக்கு அப்துல் ரஹ்மான் வைங்க பாப்போம், வைக்க மாட்டோம். அது வைக்காமிக்கிறதுக்கு சில நியாயங்களும் இருக்குது. ஏண்டா நம்ம டே வாடா போடாண்டெல்லாம் கூப்பிடுவோம், வாப்பட பேரை வந்து என்ன அப்படி கூப்பிடுற டைமில் அது ஒரு பிரச்சனையாக பேத்துக்கணும். சரியா, அப்போ அதெல்லாம் ஒரு மரியாதை இல்லாத ஒரு கட்டம் என்ன செஞ்சிரு, அந்த இடத்துல வந்துருன்றதுக்காக வேண்டி இப்போ தாயிட பேர் இருக்குது, தாயிட பேர் வந்து ஃபாத்திமாண்டு வச்சு அல்லது ஆயிஷாண்டு வச்சு அதுக்கு நம்ம ஏசிட்டிக்கிறதுலாம் தாய்க்கு ஏசின மாதிரி என்ன செய்யலாம், வரலாம் என்ற அடிப்படையில் வைக்காமிக்கிறது மிரிக்குது. ஆனால் எஃபெக்டிக்கு தானே, பேர் எஃபெக்ட், அதை கடத்துறதுக்கு இந்த பேர் மிக முக்கியமான ஒரு அம்சம். இல்லைண்டா கிரிக்கெட் பிளேயர்களோட பேர்களை பாக்ஸர்களோட பேரில் ஏன் வச்சான், ரெஸ்லரோட பேரில் ஏன் கொண்டு வந்து வச்சாங்க தெரியுமா, அந்த தாக்கம் அதுலேருந்து அவனும் அந்த ஸ்டைலுக்கு என்ன செய்கிறான், அந்த மைண்ட் செட்டில் வரக்கூடியதை பார்க்குறோம். ஸோ பேருக்குன்னு சில தாக்கங்கள் என்ன செய்யுது உண்டு என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போலமா இப்னு தைமியாவில் வந்து இப்போ நம்ம பேசுகிற வந்து அஹமத், நம்ம எல்லாம் அஹமத் முகமது தான் வரும். சரியா, நம்ம பேசுகிற இப்னு தைமியா வந்து அஹமத் எப்பையும், அவருடைய வாப்பட பேர் வந்து அப்துல் ஹலீம். அப்போ இவர் வந்து ஹஃபீத், அஹமத் வந்து ஹஃபீத் பேரர், அவருடைய அப்போ வந்து அப்துல் ஹலீம். அப்போ அவர் வந்து தந்தை அப் அப்படி சொல்லுவாங்க, அப்துல் ஹலீம் அல் அப் அல்லது வாலித். அவருடைய தந்தை அப்துல் சலாம் அல் ஜத், அப்துல் சலாம் அல் ஜத். அப்போ 3 பேர் உண்டு, அஹமத், அடுத்து அப்துல் ஹலீம், அடுத்து அப்துல் சலாம். இப்போது இவர் எப்போ மௌத்தாகிறார், இப்னு தைமியா 728 ஹிஜ்ரி 728 என்ன செய்கிறாரு, மௌத்தாகிறார். அவருடைய தந்தை 682 என்ன செய்கிறாரு, மௌத்தாகிறார். அவரது தந்தை 652 என்ன செய்கிறாரு, மௌத்தாகிறார். பாட்டனார் பிரபல்யமான புத்தகம் முன்தக்கல் அக்பார். ஆமாட்டா, முன்தக்கல் அக்பார் அப்படி என்று சொல்கிற எனது ஒரு புத்தகம் இருக்குது. இந்த முன்தக்கல் அக்பார்னு சில ஹதீஸுகளை அவர் தொகுத்து ஒரு தனி புக்காக போட்டார். அதுக்கு பின்னால் வந்து இமாம் ஷவுகானி விளக்கம் எழுதினா நைலுல் அவுத்தார் ஷரஹு முன்தக்கல் அக்பார் என்று
புத்தகம் என்ன செய்கிறாரு எழுதார். நைல் அவுத்தார்ன்ற ஒரு விளக்க நூல் விளக்க நூல் வந்து அதுக்கு தான் எழுதினார். யாருக்கு? பாட்டனார் இப்னு தைமியா. 3 பேர் இப்னு தைமியா தான். அதாவது தைமியான்னு சொல்லுவாங்க. இப்னு தைமியா அல் ஜத் பாட்டனார், இப்னு தைமியா அல் அப் தந்தை, இப்னு தைமியா அல் ஹஃபீத் பேரர், இப்படின்னு அர்த்தம். அப்போ அவங்க வந்து ஒருத்தர் வந்து 8ஆம் நூற்றாண்டில், இன்னொருத்தர் வந்து 7ஆம் நூற்றாண்டில், அடுத்தவரும் 7ஆம் நூற்றாண்டில் என்ன செய்கிறார் மர நிற்கிறாங்க. தந்தையுடைய புத்தகம் என்று சொல்லி எதுவும் பிரபலியம் இல்லை. ஆனால் இவங்க 3 பேர் எழுதின ஒரு புத்தகம் சொல்லுவாங்க, முசவ்வதாண்டு உசூல் ஃபிக்ஹ். இது அதில் இந்த பாட்டனார் எழுதி கொஞ்சம் வச்சுட்டு போகிறாரு. அப்புறம் பிள்ளை என்ன செய்கிறாரு அதை எழுதுறாரு, பேரர் என்ன செய்கிறார் எழுதுறாரு. இப்னு தைமியா முசவ்வதான்னு சொல்லுவாங்க. உசூல் ஃபிக்ஹ் முசவ்வதான்னா அதை முழுமையாக முடிக்கலைன்னு அர்த்தம். அப்படி ஒரு புத்தகம் சொல்லுவாங்க இந்த 3 பேருக்கும். சரி, இது ஒரு வரலாறு. இப்போ இதை நான் இது ஏன் சொல்கிறேன், வரலாறு தெரிஞ்சு கொள்கிற மட்டுமல்ல, எப்படி அறிவு பாட்டனார்லேருந்து பிள்ளைகளுக்கு என்ன செய்யுது கடத்தப்படுது. ஆனால் இப்னு தைமியாவோட டிஸ்கனெக்ட் ஆகிட்டேன், அது திருமணம் முடிக்கலை என்ன, அதாவது குழந்தை பெறவில்லை, அஸ்பாபுகள் தெரியலை, அது காரணங்கள் எங்களுக்கு தெரியலை. ஆனால் அவர் என்ன செய்யலை, அந்த அறிவு அங்கே என்ன செய்ய கடத்தப்படலை. ஆனால் பிள்ளை இருந்தால் இது ஏற்படணுமோ அதை விட பன்மடங்கு அல்லாஹ் இல்மை கொண்டு போய் என்ன செஞ்சுட்டான், முழு உலகத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துக்குரிய ஒரு தௌஃபீக் அல்லாஹ் தஆலா செஞ்சிருக்க வேணும். நம்ம நம்புகிறோம் அந்த இல்மை பார்க்குற டைமில். சரி, அப்போ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு 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 குறிப்பாக நம்ம இதில் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ரைட். அடுத்ததாக வந்து அதாவது இப்போ இந்த வரலாற்றுடைய இந்த அம்சத்தில் சரி, இப்போ அடுத்த பாதியில் நம்ம அதை பார்ப்போம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.